அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அவருடைய கிருபையும் சத்தியம் என்றென்றும் நம்மோடு கூட தங்கி நிலைத்திருப்பதாகும். ஆமென். ஜெபிப்போம். அப்பா, எங்கள் அன்பான தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நீர் கொடுத்த இந்த அருமையான ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நீர் எங்களில் மகிமைப்படவும் வார்த்தையில் ஆண்டவரே நாங்கள் அறிந்து புரிந்து செயல்படவும் கிருபை தாருப்பா. மறுபடியும் இந்த மாதத்தின் 3ஆம் வாரம் அப்பாவுடைய சமூகத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டுள்ள கூடி ஜெபிக்க, ஆராதிக்க, துதிக்க, உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கத்தக்கதான் இந்த கிருபை இந்த நாளில் நீங்கள் கொடுத்திருக்க ஸ்தோத்திரப்பா. கடந்த நாட்களில் நான் எங்களோட இருந்தீர் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடைய தகப்பனே அப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏன்னால் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்குமோ எப்படி ஆகுமோ என்று நாங்கள் இருக்கிற இந்த நேரத்தில் தேவன் எங்களை வார்த்தையின் வசனத்தினால் எங்களை பலப்படுத்துகிறீர். உங்கள் ரத்தத்தினால் எங்களை பாதுகாக்கிறீர், எங்களை கரம் பிடித்து நடத்துகிறீர் என்ற நம்பிக்கையோட நன்றுள்ள இதயத்தோடு கூடி இருக்கிறோம்ப்பா. நீர் இந்த நாளிலே ஆண்டவரே செய்யப்படும் ஆண்டவரே ஜெபத்திலும் பேசப்படும் தியானிக்கப்படும் ஒரு வார்த்தையிலும் பரிசுத்தாவின் அபிஷேகம் எங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டுப்பா. இந்த நேரத்தில் எந்த இடர்த்தடைகள் இயற்கையினால் மனிதனால் சத்துரு உண்டாகாதபடிக்கு அப்பாவோட பரிசு சட்டைகளை அடைக்கலம் போகும். இயேசு நாமத்தில் உங்களுடைய பாதம் பணிந்து கெஞ்சி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. முதல் பாடல், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாற்றில் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவி தரும் பட்டயத்தை, ஆவி தரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு, பிரயாணத்தில் மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகளே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. அல்லேலூயா. அடுத்த பாடல், ஒப்பு கொடுத்தீர் ஐயா உண்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. ஒப்பு கொடுத்தீரையா
உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே உன்னத பலியாக எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே, நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா, நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே உன்னத பலியாக நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற, நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற, ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கினீரே, ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கினீரே, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே உன்னத பலியாக சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக, சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக, உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட, உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே உன்னத பலியாக பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்திட, பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்திட, உம் திரு உடலிலே என் பாவம் சுமந்தீரையா, உம் திரு உடலிலே என் பாவம் சுமந்தீரையா, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே உன்னத பலியாக என்னையே தருகிறேன் ஜீவ பலியாக, என்னையே தருகிறேன் ஜீவ பலியாக, உகந்த காணிக்கையாய் உடலை தருகிறேன், உகந்த காணிக்கையாய் உடலை தருகிறேன், ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே உன்னத பலியாக மீட்கும் பொருளாக உம் ரத்தம் தந்தீரையா, மீட்கும் பொருளாக உம் ரத்தம் தந்தீரையா, சாத்தானை தோற்கடித்து சாவையும் வென்றீரையா, சாத்தானை தோற்கடித்து சாவையும் வென்றீரையா, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவர் இந்த நாளிலே அப்பாவுடைய தெய்வீக பிரசன்னம் நம்மளை ஆளுகை செய்யத்தக்கதாக, ஏன்னா எந்த ஆராதனையிலும் எந்த ஜெபத்திலும் தோத்திரம் செய்வதிலே தகுதியும் நீதியுமாயிருக்கன்னு சொன்ன ஆண்டவருடைய சத்திய வார்த்தையின்படி ஆண்டவரை தோத்தரிப்போம். பாவமை சோத்தரிக்கிறோம்ப்பா.
உம்மை புகழுகிறோம், உம்மை பிரஸ்தாபப்படுத்துகிறோம். நீர் எங்கள் மெய்யான தேவன் என்று அறிந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்கள் பாவத்தில் இருந்து மீட்கப்பட ஆண்டவராக இயேசு அந்த சிலுவையில் மறுத்த நாட்கள் நினைவு கூடும்படியாக நன்றி செலுத்துறப்பா. நீ ஆண்டவரே அந்த பார சிலுவையிலே ஆண்டவரே தேவரி சிந்து நம்ம தூய பரிசுரத்திற்காக ஸ்தோத்திரம். அப்பா நமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உமது இறக்கத்திற்காக ஸ்தோத்திரம், உமது கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது தயவுக்காக ஸ்தோத்திரப்பா. நீ அனுதினமும் எங்களை நடத்தி வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். உமது பாதுகாப்பு எங்களோடு இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரப்பா ராஜா. ஒவ்வொரு நாளும் தேவரே நீ கொடுத்த நன்மைகளை நினைத்து உண்மையுள்ளவர்களாக பற்றுள்ளவர்களாக வாஞ்சி தேடுகிற இதயம் உள்ளவர்களாக ஆண்டவரே உமக்காக எங்களை தெரிந்து கொண்டு அதுக்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தேவனை மகிமைப்படுத்துறதுதான் எங்களுக்கு பெரிதான அந்த கிருபை என்று உள்ளத்துக்கு கொண்டுள்ளாக நாங்கள் ஜெபிக்கும் போது கூட ஆண்டவரே உங்கள் கவலைகள் எல்லாம் ஆண்டவரே அவர் மேல் வைத்து விடுங்கள் சொன்னீங்க ஆண்டவரே. அவர் ஏற்ற சமயத்தில் நம்மளுக்கு சகாமிச்சவார் என்று அந்த ஆண்டவரே ஆசீர்வாதத்தோடு தேடி துதித்து மகிமைப்படுத்த எங்களுக்கு இந்த வேலையில கொடுத்திருக்கிறப்பா ராஜா. முக்கு ஸ்தோத்திரப்பா, நன்றி செலுத்துறப்பா. என் நாம மகிமைப்படுவாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா முக்கு ஸ்தோத்திரப்பா. தோத்திரமே சுனாதா உமக்கென்று தோத்திரமே சுனாதா, தோத்திரமே சுனாதா உமக்கென்றும் தோத்திரமே சுனாதாம். தோத்திரம் செய்கிறோம் உம்மடியார் திருநாமத்தின் ஆதரவே. தோத்திரம் செய்கிறோம் உம்மடியார் திருநாமத்தின் ஆதரவே. இன்றை தினம் அதிலும் ஒருமித்து கூட உணமத்தினா, இன்றை தினம் அதிலும் ஒருமித்து கூட உணமத்தினா. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. நின்னுதிரம் மதினால் திறந்த நின் ஜீவ புது வழியா, நின்னுதிரம் மதினால் திறந்த நின் ஜீவ புது வழியாம். நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரபூமி சந்ததம். நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரபூமி சந்ததம். தோத்திரமே சுனாதா உமக்கென்றும் தோத்திரமே சுனாதா, தோத்திரமே சுனாதா உமக்கென்றும் தோத்திரமே சுனாதா. தோத்திரம் செய்கிறோம் உம்மடியார் திருநாமத்தின் ஆதரவே. தோத்திரம் செய்கிறோம் உம்மடியார் திருநாமத்தின் ஆதரவே. ஆம் தகப்பனே, என் தேவனாய் கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக என்று சொல்லி கொடுத்த ஜெப வார்த்தையின்படி ஆண்டவரே, ஆண்டவர் ஸ்தோத்திரத்தினால் எங்கள் விண்ணப்பங்களையும் அப்பா எங்கள் வேண்டுதலையும் அப்பா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் எடுக்கும் பொழுது நீர் மகிமைப்படுகிறீர் என்ற நம்பிக்கையோட கூட ராஜா. அதனால் எங்களுக்கு சமாதானம் ஆண்டவரின் சிலுவையில் உண்டு பண்ண அந்த இரத்தத்தினால் எங்களை ஐக்கியம் உண்டு பண்ணியிருக்கேன் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோட ஆண்டவரே எங்களையும் உமது பிள்ளைகளாக நீ தெரிந்து கொண்டீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துற ராஜா. ஆண்டவர் நன்றி உள்ளவர்களாக இந்த வேலையில கூடியிருந்து அப்பா எங்களை எதற்கு அழைத்தவரோ அந்த அழைப்பு நிச்சயத்தை உறுதிப்படுத்திக்கொள்ள ஜாக்கிரதாக இருந்து தகப்பனே ஏசப்பா நாங்கள் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக மாத்திரமல்ல, எங்கள் குடும்பங்களுக்காக மாத்திரமல்ல அப்பா, நாங்கள் மற்றவர்களுக்காக குறிக்கப்பட்ட குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரே சமூகத்துக்கு வந்திருக்கிறோம்பா. எங்கள் விசுவாசத்தை நிவர்த்திக்க பண்ணின ஆண்டவர், எங்கள் விசுவாசப்படி ஆண்டவர் எங்கள் பதில் நிற்கிற ஆண்டவர் நிச்சயமாக நீ வெளிப்படுவீர், பதில் கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோட ஆண்டவரே ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தில் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே. மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது யோபை போல தன் நண்பர்களுக்காக ஜெபிக்கும் போது அவர்களை ஆண்டவரே அவருக்கு விடுதலை கொடுத்தீர் என்று அந்த வார்த்தையின்படி நாங்கள் ஜெபிக்கும் வேலையில பரிசுத்தாவின் துணை கொண்டு அப்பாவிட நாங்கள் விண்ணப்பிக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே நாங்கள் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே. நீ விண்ணப்பங்களை அங்கீகரித்துக் கொண்டு நீ பதில் அளிக்கிறவா இருக்கிறபடியால் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துற ராஜா. இப்பொழுது முதலாக நாங்கள் ஜெபிக்க போற முதல் இரண்டு வார்த்தை, இரண்டு விண்ணப்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ராண்டோ அவர் மாற்று கப்பல்ல கம்பெனில வேலை கிடைக்கும்படியாய் அவர் கொடுத்திருக்கிறாரு. அட்லின் அவர் நல்ல வீடுக்காக
ஆண்டவரை ஜெபிக்க விடாது கொடுக்கும். இப்படிதான் இந்த 2 குறிப்புகளுக்காக நான் ஜெபப்படுகிறேன். தேவன் தாமே மகிமைப்படுவீராக. தகப்பனே, அப்பா, எங்களை எவ்வளவாக நேசிக்கிறீர் என்று அறிந்தவர்களாக நாங்கள் மற்றவர்களுக்காக சேனை எங்களால் நின்று உங்களுடைய திரு சமூகத்தை வந்து தைரியமாய் ஆண்டவரின் சித்தத்தபடி கேட்கும் பொழுது, தேவன் எங்களுக்கு தருகிறீர், எங்கள் காரியத்தை நிறைவேற்றி நம்பிக்கையோட இந்த 2 விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. பிராண்டோ என்ற அந்த சகோதரனுக்காக தேவரே, அவர் வேலை பார்த்து ஒரு மாற்று வேலை கேட்கிறபடியால் ஆண்டவரே, அந்த விண்ணப்பத்தை நீர் உங்க கருத்தில் கொடுக்கிறோம்ப்பா. நீர் அந்த ஆசீர்வதியும் அந்த சகோதரனுக்கு ஆண்டவரே, புதிய வேலை நீ கட்டிடப்போருக்கா ஸ்தோத்திரம். அதன் மூலம் மகன் உங்க சாட்சியை எழும்புவோருக்கா ஸ்தோத்திரப்பா. நீர் ஆசீர்வதியும். அட்வின் என்ற அந்த சகோதரனுக்கா ஜெபிக்கிறப்பா. அவருக்கு ஒரு நல்ல வீடு வேண்டும் ஆண்டவரே. அந்த வீடு உம்மால் தரப்பட வேண்டும் ஆண்டவரே. வீடு வந்து கிருபையால் பெற்றுக்கொள்ள வேண்டும் நினைக்கிற ஆண்டவரே, அந்த சகோதரனுடைய விண்ணப்பத்தை நீ அங்கீகரித்துக் கொள்ளும். ஆசீர்வதிப்பா. வருகிற நாட்களில் தேவரே, இந்த கிருபையில நீ கொடுக்கிறேன், அதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துறப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது அடுத்த 2 குறிப்பிற்காக சகோதரி சீபா ரூபன் ஜெபிக்கப்பட, சுஸ்மிதா உடைய சுகப்பிரசவத்துக்காகவும், ஜெய்சிங் புதியதாக ஒரு தொழில் ஆரம்பித்து ஆசீர்வதிக்கப்படும்பாக இந்த 2 குறிப்பிற்காக சகோதரி சீபா ரூபன் ஜெபிக்கப்பட அழைக்கிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த உபாச நாளில மறுபடியும் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த நாளுக்கா நன்றி ராஜா. உபவாசியத்தின் சமூகத்தில் வந்து மற்றவர்களுக்காக தைரியமாய் நிற்க எங்களுக்கு போதுமான கிருபையை நீங்க தரும்படி ஜெபிக்கிறோம். ஆவியான துணை கொண்டு நாங்கள் ஜெபிக்கணும்ப்பா. என் நாமத்தினாலே நீங்க எது கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களே, நாங்க விசுவாசத்தோடு கர்த்தாவே ராஜா வந்து நிற்கிறோம் ராஜா. முகத்தை தரிசிக்க வந்திருக்கிறோம் அப்பா. பாடி துதித்தோம் ஆண்டவரே. இப்ப ஜெபிக்க வேளையிலே வந்து நிற்கிறோம். எங்க ஜெபத்துக்கு பதில் தாங்க. கேட்கும் முன்பாக நீங்க நாங்க பெற்றுக்கொண்டோம் என்று ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீ எல்லா ஜெபத்துக்கு பதில் தந்து விட்டீங்க, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த நாளில் கூட உன் நாமத்தை உயர்த்துகிறோம். நீ பெரியவர், சகலத்தை செய்ய உம்மால் கூடும் ஆண்டவரே. உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை கர்த்தாவே. முடிய வைக்கிற தேவன் நீங்க ராஜா. எல்லாவற்றிற்கும் நீங்க பதில் தருகிற தேவன். மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று சொல்லிபடி நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கூட எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் குறைகள், பாவங்கள், அக்கறை, அநீதி எது இருக்குமானால் எங்களை ஒரு விஷயம் நீங்க மன்னித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய குறைகள் அப்பா தடையா இருக்கக்கூடாது. எங்களுடைய கீழ்ப்படியாத குணங்கள், தேடாத காரியங்கள் எது இருந்தாலும் ஆண்டவரே, எங்களுக்கு சுவாபங்கள் எல்லாம் கர்த்தாவே எல்லாம் மாற்றுங்க. நாங்க உமக்கு உகந்த பாத்திரமாக நாங்க உம்முடைய பிள்ளைகளாக கர்த்தாவே எங்களை ஒரு விஷயம் நினைத்து எங்களை நீங்க ரத்தத்தாலே கழுவி சுத்திகரித்து எங்களை பரிசுத்த சந்நிதியிலே வந்து ஜெபிக்கும் போது தைரியமா விண்ணப்பிக்க கிருபை செய்யுங்க. நாங்கள் ஒரு ஜெபத்துக்கு நீங்க பதில் தாங்க. இப்பொழுது கூட கர்த்தாவே, சுஷ்மிதா என்ற மகளுக்காக ஜெபிக்கிறோம். பிரசவ காலம் நெருங்கிட்டு ஆண்டவரே, அந்த மகளுக்கு நீ கொடுத்த அந்த கற்பத்தின் கனிக்காக நன்றி செலுத்துகிறோம். சுமந்து வந்து கொண்ட கிருபைக்காக நன்றி. நல்ல தாய்க்கும் குழந்தை வயிற்றில் குழந்தைய நீங்க வளர்ச்சி கொடுத்திருக்கீங்க. எல்லாம் கப்பா கிருபை தந்திருக்கீங்க. ஏற்ற வேளையிலே ஒரு நல்ல சுக பிரசவத்தை நீ கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். செக்கிங்லாம் போயிட்டு இருப்பாங்க, நீங்க கூட இருங்க. டாக்டர் கண்கள்ல தயவு கிடைக்க நல்ல சிகிச்சை கொடுக்கணும். எந்த தவறான காரியங்கள் இந்த ஹாஸ்பிட்டல்ல எதுவும் உண்டாகாதபடி ஜெபித்து இந்த பிள்ளைகள் அப்பா அந்த பிரசவ நேரத்துல அந்த காலங்களில மதிக்கிறீங்க, பலத்தை சத்துவத்தை கொடுக்கிறீங்க, சுகப்பிரசவத்தை கட்டளையிடுகிற நன்றி ராஜா. இப்போது கூட ஜெய்சிங் என்ற சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம். தொடங்கி இருக்கிற அந்த புதிய தொழிலுக்காக ஜெபிக்கிறோம். அந்த தொழிலை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த பிள்ளைகள் செய்யற தொழிலை முன்னேற்றம் வரட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஜெபிக்க சொல்லியிருக்காங்க ஆண்டவரே. அப்பா தொழிலை முதல் நேரத்தை உமக்கு கொடுத்து ஜெபித்து அந்த தொழில் தொடங்கணும்ப்பா. கர்த்தரை நம்பி போகும்போது நீங்க செழிப்பை கட்டளையிடுகிற தேவன். அந்த கையின் பிராசத்தை மகன் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. செய்யற ஒவ்வொரு தொழிலும் கர்த்தாவே உண்மையை உத்தமாக காணப்படணும். தேடி கர்த்தாவே இந்த காரியம் செய்யறபடியால் ஆண்டவரே ஜெபித்து தோங்குற அந்த காரியத்தினாலே நீங்க வர்த்திக்க பண்ணுகிறீங்க, ஆசீர்வதிக்கிறீங்க மிகுதி எடுக்க செய்கிறீங்க. நன்றி செலுத்துங்க. ஆசீர்வதிங்க. தொழில் இன்னும் செழிப்பாகட்டும் கர்த்தாவே. ஆசீர்வதிக்கிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆண்டவரே, நீங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களில் மகிமைப்படுவீராக. ஜெபத்துக்கு நீர் பதில் அளிக்கிறீர் விசுவாசத்தோட
பாதமந்து கோடாக்கோடி ஸ்தோத்திரங்கள் நன்றி தெரிவிக்கிறப்பா. இப்ப கடைசி 3 குறிப்புகளுக்காக சிஸ்டர் சாந்தி ரூபன் வரக்கூடிய அன்பா அழைக்கிறேன். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இது வந்து நாகர்கோவிலும் சாத்தங்குழிலும் கன்வென்ஷனுக்காக ஜெபிக்கும்படியாகவும், கீர்த்தியுடைய பர்த்டே 16ஆம் தேதி வருகிறது, அந்த சகோதரனுக்காகவும், அப்பாத்துறை ஜாக்லினுடைய மேரேஜ் டே 20க்கு வருகிறது. இந்த 3 குறிப்புகளும் சகோதரி சாந்தி ரூபன் முன் வந்து ஜெபிக்கும்படி அன்பாக கூட அழைக்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். துதியின் மத்தியில் வாசமா இருக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம். துதிக்கப்படத்தக்கவரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இரக்கமுள்ள தேவனே மக்கு ஸ்தோத்திரம். மகத்துவமுள்ள தேவனே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மகிமையின் தேவனே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த உபவாச நாளிலும் அப்பா நாங்கள் ஒரு சிலராய் உம்முடைய சமூகத்திலே கூடி வர அப்பா ஜெபங்களை ஏறெடுக்க என் கர்த்தர் நீ தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீ தந்த இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் உபவாசத்தோடு உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். நாங்கள் மற்றவர்களுக்காய் அப்பா உம்முடைய விண்ணப்பிக்கும்படியாய் அப்பா இந்த நேரத்தில் வந்து நிற்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீர் ஜெபங்களை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் தருகிறவர் அப்பா. அதற்காய் நன்றி. நீர் எங்களுக்கு நன்மையானதே செய்கிற தேவன் அப்பா. அப்பா அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் நீர் அப்பா. எங்கள் பரிகாரியாக கர்த்தர் நீர் அப்பா. எங்களை பலவீனத்திலே எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து நீர் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய தேவைகளை நீர் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறீர், அதற்காய் நன்றி அப்பா. இப்பொழுது ஆண்டவரே அப்பா இந்த அடியான் ஆண்டவரே இந்த நாகர்கோவில் மீட்டிங்கும் இந்த அடுத்த வாரத்தில் வரப்போகிற இந்த சாத்தாங்குளம் மீட்டிங்காக கடந்து சென்றிருக்கிறார்கள். என் கர்த்தர் தாமே அப்பா நீங்க அடியான எடுத்து பயன்படுத்துங்க இசப்பா. உம்முடைய வார்த்தைகளை சொல்லத்தக்கதாய் சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதான அப்பா வாயில் வார்த்தைகளை நீங்க போடுங்க இசப்பா. அந்த உம்முடைய வார்த்தைகள் வல்லமையாய் வரட்டும் இசப்பா. கேட்கிறவர்கள் ரட்சிக்கப்படணும் இசப்பா. ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் இசப்பா. ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரை விசுவாசத்துல நிலைத்து நிற்கணும் ஏசப்பா. என் தகப்பனே நீர் அப்படியான ஒரு வல்லமை கிருபையை தந்து அடியானை நீங்க நடத்துங்க அப்பா. அந்த ஊழியம் உம்முடையது ஆண்டவரே, நீர் நடத்துகிறீர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த 2 இடமும் ஆண்டவரே அடியான அறிமுகமாகாத இடத்திற்கு கடந்து சென்றிருக்கிறார்கள். நீங்க தான் அப்பா கூட இருந்து எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்யணும் அப்பா. அந்த ஊழியங்கள் அப்பா உம்முடைய நாம மகிமைக்கென்று அப்பா நீர் அதை செய்யத்தக்கதான கிருபைகளை தாங்க அடியானே அப்பா. உம்முடைய சிலுவையிலே மறைத்து ஆண்டவரை நீங்க வெளிப்படுங்க. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ஏசப்பா. நீர் அப்படியா அடியானை எடுத்து நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா. அது போல பிறந்த நாளை அப்பா நாளை தினத்துல காணப்போகிற கீர்த்திக்காய் நோக்கி பார்க்கிறோம். மகனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா. இம்மட்டுமாய் மகன் அப்பா கூட இருந்து காத்தீரே. கடந்த வருடத்திலே ஒரு திருமண வாழ்வை நீ தந்தீரே, அதற்காக கூட நன்றி. அவன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து வருகிறீரே, அதற்காக நன்றி அப்பா. இந்த நாள்ல கூட கர்த்தாவே ஒருவேளை நாங்கள் அவனை தொடர்பு கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் என் கர்த்தர் நீர் அவன் எல்லாவற்றையும் எல்லா காரியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். மகனுக்கு ஆண்டவரே அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க ஆண்டவரே. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீங்க தாங்க ஏசப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. குடும்ப வாழ்வை நீங்க ஆசீர்வதித்து கொடுங்க ஏசப்பா. மனைவியை ஆசீர்வதிங்க அப்பா. காரியங்கள் எல்லாவற்றையும் அவங்களுடைய பெற்றோர்களை ரட்சிப்புகளாய் நீங்க நடத்த உதவி செய்யுங்க ஏசப்பா. நீர் அப்படி செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். அது போல அப்பா வருகிற 20ஆம் தேதி திருமண நாளை காண போகிற அப்பா துரை பிரதருக்காகவும் அப்பா ஜாக்கிக்காகவும் நோக்கி பார்க்கிறோம். அவர்களை ஆண்டவரை இம்மட்டுமாய் நீர் அவர்களை இணைத்து குடும்பமாய் நடத்தி வருகிறீர். நீர் கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. சகோதரனுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து வருவதற்காய் நன்றி அப்பா. ஊழியத்துக்கென்று ஆண்டவரே அநேக ஒத்தாசைகளை செய்யத்தக்கதாய் அப்பா சகோதரனை நீங்க பலப்படுத்தி வருகிறதற்காய் நன்றி. கடந்த நாட்களில் ஜாக்கிக்கு ஏற்பட்ட பலவீனத்தில் ஆண்டவரே நீர் பலன் தந்து தாங்கினீரே, பலப்படுத்தினீரே, அதற்காக கூட நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் அப்பா மகளுக்கு அந்த அந்த அப்பா அந்த பிக்ஸ் என்ற அந்த நோய் முற்றிலுமாய் மகளை விட்டு நீங்க தக்கதாய் அவர்கள் சரீரத்தில் ஒவ்வொரு அப்பா அவயவங்களை அப்பா ஒவ்வொரு செல்ஸையும் நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. உங்களுடைய வல்லமை கடந்து செல்லட்டும் ஏசப்பா. நீங்க அப்படி செய்வதற்காய் நன்றி. உங்களை பலப்படுத்துவதற்காய் நன்றி அப்பா. அப்பா இருவரையும் உங்களுடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கணும் ஏசப்பா. வாழ்ந்து சுயித்திருக்கத்தக்கதாய் கத்த நீங்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. பிள்ளையுடைய நல் வாழ்வை காணத்தக்கதான கிருபையை தந்து ஆசீர்வதிங்க ஏசப்பா. நீர் அப்படி செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். சகோதரனுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க.
நீர் அப்பா அப்படியாய் பெருக பண்ண தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா இப்படியா இந்த ஜெப வேலையை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்த தயவுக்காய் கூட நன்றி செலுத்துகிறோம். நீர் ஏற்ற நேரத்தில் எல்லா ஜெப குறிப்புகளுக்கும் ஆண்டவரே நீர் பதில் தந்த ஆண்டவரே, எல்லாரையும் ஆண்டவரே நாங்கள் ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் சாட்சியாய் நிறுத்துவதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவன் நம்ம விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்டார் என்ற விசுவாசத்தோட அவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் தாமே நம்மில் அன்பு கூர்ந்து ஆண்டவரே அவரை நம்மை மகிமைப்படுத்துவதற்காக ஸ்தோத்தரிப்போம். அப்பா நன்றி செலுத்துற ராஜா. இந்த நாள் கூட நம்முடைய சகோதரன் வெளியூர் போயிருக்க ஊழியத்துக்காக போயிருக்கபடியால் என்னை அவர் தயவா கேட்டுக்கொண்டார். அதற்காக அவர் ஊழியத்துக்காக அவர் போயிருக்க காரியம் ஆண்டவர் வல்லமின் ஆவினாலே வெளிப்படுத்தவும், ஆண்டவரே தகப்பனே அவருடைய ஆண்டவர் வல்லமின் அபிஷேகத்தினால் நிரப்பும் அவர் ஒப்புக் கொடுக்கிறப்பா. அங்க கலந்து கொள்ளும் ஒவ்வொரு விசுவாசிகள் மத்தியிலும் ஆண்டவர் சகோதரர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவரே மகிழ்ச்சி விளம்ப பண்ணுங்க. அந்த உள்ளுயம் ஆண்டவரே அது போனது நல்லது என்று சொல்லத்தக்கதாக கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே வருங்காலம் குறித்து ஆண்டவரே அந்த வார்த்தை நிமித்தம் அப்பாவுக்கு ஒப்புக் கொடுக்கத்தக்கதான காரியத்தை கொடுக்கிற கவசம். சகோதரன் போகும்போது வரும்போதும் கலந்து கொள்ளும் ஒவ்வொரு ஆண்டு ஊழியக்கார் மேலும் உங்களுடைய பரிசுத்தமும் பாதுகாப்பும் என்றென்றும் நிலைத்திருப்பா ஒப்புக் கொடுக்கிறோம். அப்ப இந்த நாளில் நம்ம இப்ப கடைசி காலங்கள்ல நம்ம இருக்கிறோம். அந்த கடைசி காலங்கள் இருக்கிறது என்னன்னா வெளிப்படுத்துகிற வேதத்தின்படி பார்க்கும்போது மத்தேயு 24, லூக்கா 21 கடைசி காலங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். இன்றைக்கு நம்ம நேருக்கு நேராக அநேக செய்திகளிலும் ஆண்டவரே யூடியூபில் எல்லாத்திலையும் இன்னைக்கு நடக்கிற காரியங்கள் உண்மையே நம்மளால சகித்து கொள்ள முடியாத இந்த காரியத்துல நம்ம எப்படி நம்ம தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லி இல்லை, நமக்காக மாத்திரமல்ல எல்லா ஜனங்களுக்காக நம்ம வேண்டுதல் செய்து நம்ம அந்த வேண்டுதல் தேவன் மகிமைப்படுவார் என்ற நம்பிக்கையோடு தான் நம்ம அழைச்சிருக்கிறார். இந்த நாள்ல ஆண்டவரே அந்த இதை இன்னைக்கு நான் பிரசங்கமா இல்லை, நம்ம தியானிக்க போகிறோம். ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் சொன்ன மாதிரி நான் இது தீர்க்கதரிசியும் இல்லை, தீர்க்கதரிசியோட மகனும் இல்லை. ஆண்டவர் என்று சொன்னாரு, நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிப்பை அவர் கொடுக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்கள்ல. அதே மாதிரி நோவா காலத்துல ஆண்டவர் நான் இந்த ஜனங்களுடைய அக்கிரமம் இன்னும் சமூகத்துக்கு எட்டிட்டு என்று சொல்லி நான் இந்த ஜலத்தினால் அழிக்க போறேன்னு சொல்லும்போது நோவா ஒரு வார்த்தையும் கேட்கல. ஆனா எச்சரிப்படைந்து தன் குடும்பம் பாதுகாக்க முடிய அவர் பேழையை உண்டு பண்ணினான்னு சொல்லி வார்த்தை இருக்கு. ஏன் அப்படி செய்யறாருன்னா அவர் தேவன் மேல் வச்ச நம்பிக்கை, விசுவாசம், அன்பு இதெல்லாம் அவருக்கு இருந்தாங்க. ஆனா அதை கேட்டும் உணராத அந்த ஜனங்கள் அதே போல அவர் பெண் கொண்டும் படுத்து சாப்பிட்டு இப்படித்தான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்களே. அதை கேட்காதபடிக்க அது மாத்திரமில்ல, நோவாவை அவர் ரொம்ப கேலி பண்ணி ஏன் சொல்லப்போன கல்லுகளை கூட கொண்டு எரிஞ்சார்கள் என்று பார்க்கிறோம். அந்த நாளில் எப்படி அழிவை கண்டார்களோ அதை இந்நாள் வரைக்கும் இல்லை. ஆனால் இப்பொழுதும் ஆண்டவரே இந்த கடைசி காலமா இருக்கின்ற இந்த திஷ்டாண்டங்கள் வேதத்தின்படி நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதுக்கு இந்த கடைசி காலங்கள் தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தையின்படி நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு சிறு நேரம் தான், ஏன்னா இது பிரசங்கமா எடுத்துக்கிடாதீங்க. இது நம்ம பேச போகிற வார்த்தை நீங்க நல்லா நல்லா அறிந்து நம்ம எப்படி ஜாக்கிரதை நம்ம காத்து கொள்ளணும், மற்றவர்களே அந்த பாதுகாப்புக்கு நடத்தத்தெல்லாம் காரியத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லி முதலாவது நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம தியானிக்க போகிற வசனம் என்னம்னா, பரிதபிக்கப்படுகிற கடைசி சத்துரு மரணம். ஏன்னா நம்மளுக்கு எல்லாம் நிறைய சத்துருக்கு தான் இருக்கு. சத்துருக்கள் வாழ்கிற தேசத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகம் முழுவதும் சத்துருக்கள் தான் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம சொந்த பந்தங்களும் சத்து இருக்கிறாங்க, உன் வீட்டாரே உனக்கு சத்துருவா மாறி போயிடுறாங்க, நம்ம சந்திக்கிற ஒவ்வொருவரும் சத்துருவா மாறி போறாங்க. ஆனால் நம்ம சந்திக்கப்பட வேண்டிய, பரிகரிக்கப்பட வேண்டிய கடைசி சத்துரு மரணம். இந்த மரணத்திலிருந்து விடுவதற்காக தான் கர்த்தராகிய இயேசு அவர் மாம்சத்தை வெளிப்பட்டு தன் பிள்ளைகளாக அவர்கள் மாம்சத்தில் ரத்தம் அவர் மாம்சத்திலே பிறந்து தன் எல்லா உபத்திரங்களையும் பாடுகளையும் அப்பா நமக்காக எல்லா அக்கிரமங்களையும் இந்த சிலுவையில் தூங்கி அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் நமக்காக பிதாவில் வலது பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர் என்ன செய்தார் என்று சொல்லி நம்ம இப்ப தியானிக்க போகிறோம். முடிஞ்சா நானே படிக்கிறேன், அப்படி இல்லாட்டினா சகோதரி ரூபன் அவங்க படிப்பாங்க.
வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15 25, 26 நானே படிக்கிறேன். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது என்று சொல்லி கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுறாரு. 26 பரிதபிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று சொல்லி அந்த 2 வார்த்தை அந்த பரிதபிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். மரணத்துக்கு முன் நமக்கு அந்த சத்துரு கூட அந்த மரணத்திலிருந்து பூமியிலே வாழ்கின்ற நாட்கள்ல நம்மளை விடுதலை கொடுக்கக்கூடிய அந்த கிருபை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டோம் என்றதை நம்ம தியானிக்க போகிறோம். இது சில இடங்கள்ல பெரிய வசனமா இருக்கும். அதை மட்டும் நீங்க குறிச்சு கொள்ளுங்க. நான் சொல்லும் பொழுது வீட்டுல தியானிச்சு பாருங்க. இன்றைக்கு நாட்கள் நம்ம எப்படிப்பட்டதா மாறப்பட வேண்டும், எப்படிப்பட்டதா மாறினால் நம்ம ஆண்டவர் நம்ம அந்த மரணத்திலிருந்து விடுதலாக்கி மரணத்தை ஜெயிக்கிறவராய் நம்மை அவர் ஆளுகை செய்வார் என்ற நம்பிக்கை நம்ம கடந்து போகணும். தேவன் நம்மளை அவ்வளவாக நேசிக்கிறார்னு முதல்ல பார்க்கணும். இப்ப அது தாவீது எப்படி சொல்றாரு பாருங்க. 110 சங்கீதம் 1, 2 சீபா படி. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். இப்ப ஆண்டவர் எதுக்காக போய் உட்கார்ந்து இருக்காரு பாத்தீங்களா? அவர் நம்முடைய சத்துருக்களை பாதபடி அவருக்கு பாதத்தின் கீழ் போடும் வரைக்கும் அவர் வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருக்கு அந்த சீயோன் என்ற சீயோன் பரலோகத்தில் இருந்து அவருக்கு அவருடைய வல்லமையின் செங்கோல் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏன்னா அது இருந்தாதான் நம்ம சத்துருக்களை ஜெயிக்க முடியும். இந்த அல்லையின் செங்கோல் அவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையின்படி அவர் எடுக்க முடியும். அது தீமோத்தி சற்று பேருபடியா சொல்றார் பவுல் தீமோத்திக்கு எழுதும் போது. தீமோத்தி 1:10 நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் இயேசு மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். இது நல்லா உங்களுக்கு விளங்குதா? நல்லா கவனிச்சு பாருங்க. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதுனாலே, எங்க பிரசன்னமானது? பரலோகத்தில் பிரசன்னமாகனால மாம்சத்தில் வெளிப்படும் பொழுது அந்த கிருபை இப்போது வெளிப்படுத்தப்பட்டது. இயேசு மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார்கள். அதுதான் நம்ம வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு. அந்த சுவிசேஷம் எப்படி நம்ம கேட்கிறோம் பாருங்க. சுவிசேஷம் எபேசியர் 1:13-14 அந்த விசுவாசம் நமக்கு வருது. எந்த விசுவாசம்? அந்த சுவிசேஷம் கேட்டலாம். அந்த வார்த்தை படிமா சீவா படி. எபேசியர் 1:13-14 நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார் என்பதை ஆவியானவர் தம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இப்ப நம்ம சாதாரணமா இருந்த மக்களை அவருடைய சுவிசேஷத்தின் அந்த மகிமையின் ஒளி நம்ம இருளாய் கிடந்த அந்த இருதயத்தை பிரகாசிக்க செய்து நம்ம விசுவாசிகளை மாத்துறது. அந்த விசுவாசம் தான் இது எபேசியருக்கு பவுல் எழுதும் போது கிருபையினாலே உங்கள் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் சொல்றாரு. அது உங்களால் உண்டாதானல்ல, அது கர்த்தர்கள் ஈவன் சொல்லிட்டு அதோட நிறுத்தல. அவர் அந்த 10ஆம் வசனத்தை என்ன சொல்றாருன்னா, நீங்கள் சகலவிதமான நற்கிரிகளை செய்ய தகுதியா இருக்க முடியும், உங்களை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு சொல்லி. இன்னைக்கு எல்லாமே நாங்க வெற்றிப்பட்டுட்டோம், நம்ம டைரக்டர் நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம். அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்ற வார்த்தையின்படி நம்ம நடக்கணும். அவர் என்னென்னமோ நம்ம நடக்கிறாரோ அது மாதிரி நம்ம செய்யணும். இந்த சத்துருவா மாறினத மீகா தீர்க்கதரிசி ஒரு அழகா சொல்றாரு பாருங்க. மீகா 2:8 என் ஜனங்கள் பூர்வ முதல் சத்துருக்களுக்காக எழுப்பினார்னு சொல்றாரு. அந்த வார்த்தை கொஞ்சம் நம்ம தியானிச்சு பார்த்தோம்னா, இப்ப கொஞ்ச நாள் இல்ல, ஆதி முதலே இந்த பாவம் நம்ம ஆண்டவருக்கு உறவு செய்ய ஆண்டவருக்கு நம்ம சத்துருக்களை மாறி போயிட்டோம். அது எப்படி மாறணும் சொல்லி ஆதியாகமம் 2:7 அந்த வசனத்தை படிக்க, தேவனாய் கர்த்தர் மனுஷனை
பூமியின் மண்ணினால் எடுத்து உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமானான். என்ன ஆனான்? ஜீவனுடையவனா ஆனான். அந்த ஜீவன் எப்படிப்பட்டதா இருந்துச்சு என்று சொல்லிட்டு இப்ப படிக்க போற வார்த்தையில் பாருங்க. அவன் ஜீவாத்மா படிச்சு அவன் பாவத்துக்கு போடாதபடி அவன் சரீரத்தில் மாத்தம் எதுவுமே காணப்படாத அவன் ஜீவன் ஆண்டவரே அவன் இடத்தில் நாளிகை செய்யும் பொழுது அவன் ஜீவாத்மா அவன் மறிக்க போகிறதே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஜீவாத்மானான். ஆனா அவன் செஞ்ச பாவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் இந்த வார்த்தையில தயவுசெய்து குறிச்சுக்காங்க. ஏன்னா நான் வேகமா சொல்லிட்டு போறேன். பிரதர் மாதிரி நான் பிரசங்கம் பண்ணாட்டாலும் இதை நம்ம தியானிக்கத்தக்காத அந்த காரியத்தை தயவுசெய்து நீங்க ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த வார்த்தைகளை தயவுசெய்து குறிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இது என்ன அர்த்தத்தை நான் சொல்றேன்னு உங்களுக்கு நல்லா புரியும். நான் சொல்லாட்டனாலும் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவர் அதை தெளிவா உங்களுக்கு எடுத்து சொல்லுவாரு. ஏன்னா இன்னைக்கு நம்ம எச்சரிப்பின் காலம். ஆதியில நோவாக்கு எச்சரிப்பு கொடுக்கும் போது நோவா அதை பிடிக்கணும் எச்சரிப்பு அடைந்து அவன் பேலை உண்டு பண்ண தன்னை குடும்பத்தை காக்கக்கூடிய வேலையை உண்டு பண்ணினான்னு பார்க்கும். இன்னைக்கு நம்ம பாதுகாப்பு அடைக்கத்தான காரியம் நம்ம முதலாவது மரணத்தை ஜெயிக்கணும். அந்த மரணத்தை ஜெயித்தா நம்ம ஜீவன் எங்க போகும்னு சொல்லி அதை அதுக்கு ஒரு பின்னாடி நான் படிக்கிறேன். இப்போ இந்த ஆதியாகமம் 3:17-20 வரைக்கும் படிக்கிறேன். இதை கொஞ்சம் நம்ம வேகமா படிச்சாலும் நீங்க சிந்திச்சு பார்த்துக்காங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியினாலே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகார புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய்ன்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த சரீரம் எங்க போயிருது? மண்ணுக்கு. ஆனா செஞ்ச பாவம் என்ன? கீழ்ப்படைமாய். தன் மனைவி செஞ்ச காரியம் கீழ்ப்படாமையினால ஆதாம் அவ்வளவு கூட பேர்ந்து அது ஒத்து போனதுனால அந்த பாவம் இருவரை ஆட்கொண்டு அவங்க கொடுக்கப்பட்ட அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர் வெளியே தள்ளப்பட்டதாக நாங்க படிக்கிறோம் ஆதியாகமத்துல. இப்போ அவன் கொடுக்கப்பட்ட மனைவிக்கு அவன் ஆதாம் பேர் வைக்கிறான். 20ஆம் வசனம், அது ஆதியாகமம் 3:20 வசனம். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள் அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த ஏவாள் என்று பேரு. ஜீவன் உள்ளவருக்கான் தாயானவள் சொல்லி. அப்ப அந்த ஜீவன் இதுவரைக்கும் யாருக்கிட்ட இருக்குது? நம்ம ஜீவன்லாம் ஏவாள்கிட்ட தான் இருக்கு. அதுக்குதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மாம்ச சரீரத்திலே நமக்காக, நம்ம அக்கிரமங்களுக்காக, துணிகர்களுக்காக, பாவங்களுக்காக, சாபங்களுக்காக தன்னையே ஜீவ பலியா ஒப்பு கொடுத்த அந்த சிந்தின ரத்தத்தினால அவரை மீட்டு கொண்டதுனாலதான் நம்ம ஜீவன் திருப்ப ஏவாளிட்டிருந்து நம்ம ஜீவன் ஆண்டவர் மூலமாக திருப்பப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. நல்லா சிந்திச்சு பார்த்தோம் நம்மளுக்கு தெரியும் நம்ம வாழ்றோம். இப்போ தாவீது கூட அதை கொஞ்சம் பெருசுபடுத்தி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 51:5 தாவீது என்ன சொல்றாருன்னு பாருங்க. அந்த படிமா. இதோ சங்கீதம் 51:5. இதோ உள்ளத்தில் இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை கற்பம் தெரித்தாள். பாத்தீங்களா? அப்ப நம்ம ஜீவன் பாவத்தினால்தான் நம்ம பிறக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா ஏவாள் தான் நமக்கு ஜீவன் ஏவாளுக்குள்ள இருந்தனால பிறக்கும் போது நான் பாவத்துலதான் பிறந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அது நல்லா சொல்லுகிறேன். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றான். அந்த விசுவாசம் நம்ம பண்ண விசுவாசம் இந்த பாவத்திலிருந்து விடையாக்க முடியாது. தேவனுடைய அந்த சத்திய வசனம், அதாவது சுவிசேஷத்தை நம்ம கேட்டு விசுவாசத்தில் ரட்சிக்கப்பட்ட பொழுது ரோமர் 6ஆம் அதிகாரம் 2:6 வசனம் படிமா. 6 ரோமர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 6ஆம் வசனமும். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவம் சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக தம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. பாத்தீங்களா? அந்த பாவத்திலிருந்து விடுதலாக்கத்தான் அந்த பாவத்திற்கு மரித்த நாம் எப்படி பிழைப்போம். ஏன்னா நம்மளால சொந்தமா பிழைக்க முடியுமா? முடியாது.
யாராவது விடுங்க. இப்போ ஆண்டவர் இயேசு வந்து பலி நியாயப்பிரமாணத்தின்படி பலி செலுத்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு நம்ம கிடையாது. அதுதான் அந்த பலி செலுத்தல் என்ன சர்வாங்க பலிகள்லாம் வந்து லேகாமத்தில் இருக்குது, நம்ம படிக்கிறோம். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் நமக்காக இந்த பூமியை வெளிப்பட்டு அவருடைய சரீரத்தினால நம்ம பாவங்களை சோமத்தை தீர்த்தார். அதனாலதான் நாம இனி பாவத்தில் ஊழியம் செய்யாதபடிக்கு பாவசிலை ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு வந்து அறிந்திருக்கிறோம் சொல்லி நம்ம பாவத்தில் இருந்த சரீரம் வந்து சிலுவை பண்றதுனால் நம்ம அந்த அதை விடுதலாக்கப்பட்டோம்னு அறிவிக்கிறோம். அப்போ நம்ம ஜீவன் எப்படிப்பட்டதா இப்ப இருக்கிறது என்று சொல்லி நம்ம படிக்க போறோம். கொலைசர் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் படிமா. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனம். 3-4. ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆமென். அல்லேலூயா. அவருடைய மகிமையில நம்ம வெளிப்படுவோம். இப்ப எங்க வந்திருக்கு ஜீவன்? நம்ம ஜீவன் ஆண்டவருடைய சிலுவை மரணத்தினால ஏவாள்கிட்ட இருந்து நம்ம ஜீவன் வந்து வந்துருச்சு. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அந்த பாவத்தின் உச்ச நிலையிலிருந்து அவர் ரத்தத்தினால் கல்வி சுத்திகரிக்கப்பட்டனால நம்ம ஜீவன் இப்ப வந்து நம்ம மாம்சத்தில் இருந்தா கூட நம்ம ஜீவன் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாய் கிறிஸ்து. இப்போ நம்ம ஜீவனே கிறிஸ்துவாய் மாறிடுறாரு. அந்த கிறிஸ்து நமக்குள் வந்த உடனே அவர் வெளிப்படும் போது நாமும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள் என்று சொல்லி சொல்றாரு. இப்ப அதுக்கு நல்ல திட்டவட்டமா சொல்ற காரியங்கள அந்த 1 யோவான் 5:11-12 அதை படிமா. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11-12. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இத யோவான் சீசன் வந்து ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்ம்டு வார்த்தையை கொடுக்கிறாரு. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். ஏன்னா ஜீவன் வந்து இப்ப கிறிஸ்து இயேசுக்குள்ள மறைந்து இருக்கும் போது நம்ம நித்திய ஜீவனை தந்திருக்கிறாரு. அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதை அது சாட்சி. அதுதான் அந்த குமாரனை சொல்லும் போது அந்த குமாரனை உடையவன், அதான் இயேசு கிறிஸ்து உடையவன் வந்து பின்னாடி வேற வசனங்கள் அதை எடுத்து நான் சொல்றது பாருங்க. ஜீவன் உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஆண்டவருடைய இயேசு நம்ம உள்ளத்தில் வாசம் செய்யலைன்னா நம்ம நிச்சயமா ஜீவனோடுகளா இருக்க முடியாது. நம்ம பரத்துக்குருவிகளா பாதாத்துக்குள்ள நம்மளை ஆராய்ந்து பார்க்க தான் தேவன் இப்படிப்பட்ட வார்த்தையில சொல்றாரு. ஏன்னா இது கடைசி காலமா இருக்கிறது. நீங்க நல்லா தியானிச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அப்ப ஏன் கிறிஸ்து ஆண்டு உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி இப்போ 1 Corinthians 15:22-24 அது படிக்கிறேன் நானு. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நல்ல தெளிவா இருக்கு பாத்தீங்களா? ஆதாம் செஞ்ச பாவத்தினால நம்ம மரித்து போய் இருக்கிறோம். இப்ப கிறிஸ்துவால நம்ம வந்து உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லி அது நம்ம எழுதுறாரு. 23ஆம் வசனம். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையிலே அவருடைய உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 24ஆம் வசனம். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவாமே இருக்க ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். அதுதான் தாவீது முதல்ல சொன்னாரு. அந்த நம்ம படிச்சோம்ல, சங்கீதம் 110:1-2 படிச்சோம்ல. கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உங்களுடைய சத்துருக்களை பாதுபடியாக்கு போடு வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்த்து உட்காரும். கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உங்களுடைய சத்துருக்கள் நடுவில் ஆளுகை செய்யும் அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தை தான் இப்ப வந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் என்ன செய்யறாரு, அவர் வந்து ராஜ்யத்தை பிதாவுக்கு ஒப்பு கொடுக்கறத பாக்குறோம். அல்லேலூயா. இப்ப வந்து பேதுரு இன்னொரு வார்த்தை சொல்றாரு. நம்ம ஏன் எப்படி ஆண்டவர் இயேசு நமக்காக அந்த சிலுவையில் அறையப்படும் சொல்லிட்டு 1 பேதுரு 2:24-25 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே அவர் சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமா, அதாவது ஜீவன், மெய்ப்பெரும் கண்காணிமான இடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். நம்ம முதல்ல இதை அறியாம தான் இருந்தோம். ஆண்டவர் வந்ததின் நோக்கத்தை நம்ம இப்படி வார்த்தையில தெளிவுபடுத்தும் பொழுது நம்ம ஜீவன் வந்து இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கும் பொழுது
நம்ம ஜீவன் இப்போ கண்காணிக்கவான அந்த ஜீவன் காத்து கொள்ளப்படத்தக்க காரியத்தை அவர் இடத்தில் இயேசு கிட்ட நீங்க வந்திருக்கிறீங்க. அப்ப மனம் திரும்பியோட நம்ம வரும் பொழுது நம்ம ஜீவன் காக்கப்பட்டிருக்குதா இல்லையா என்று சொல்லிதான் அந்த எபேசியர் அந்த 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நான் சொன்னேன். அந்த வசனம் அது நல்ல ஒரு வசனம். அது நம்ம நற்கிரியை செய்யும்படியாக நம்மளை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. அது கூட தீத்துக்கு பவுல் சொல்றாரு, நீ நற்கிரியை செய்யும்படியா அவருக்கு கடிந்து போதித்து புத்தி சொல்லு, அதுதான் மனிதனுக்கு நன்மையும் பிரயோஜனம் இருக்குன்னு தீத்து கூட பவுல் எழுதுறத பாக்குறோம். அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னு இருப்பானோ, ஆனா அவர் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். யோவான் சாணம் சொல்றாருல்ல, நான் பாவமன்னிப்பு ஜலத்தினால நான் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், ஆனா எனக்கு பின் வருகிறவர் என்னையில காட்டிலும் பெரியவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் அக்கினினாலும் அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஞானஸ்தானம் பரிசீலனைக்கு முன்னாடி அவர் என்ன சொல்ற, விரியல் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ள வயக காட்டின யாருன்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க பாவத்தை ஒப்பு கொடுத்து வரதாம தெரியல. அவங்க இப்படிப்பட்ட நம்மளும் பரலோகத்துக்கு போயிடணும். ஆனா யோவான் சொன்ன கிளியராவே சொல்லிட்டாரு. அதனால நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம மோட்சத்துக்கு போயிடணும்ல. அதற்கப்புறம் நம்ம ஜீவன் கெட்டு போக கூடாதுன்னு சொல்லிதான் நற்கிரியலுக்கு நம்ம ஆயத்தப்படுத்தி இந்த ஆண்டவருக்கு நம்ம சாட்சியாவான்னு சொல்லி சில வார்த்தைகள் சொல்றாரு. இப்போ ஏன் இயேசு அப்படி ஆகணும்? நம்மளை விடுவிக்கும்படியாக நம்ம பிள்ளைகளா இருக்காங்களே அவர், நீங்க வேதத்துல ஆதியாமத்துல இருந்து மல்கியா தீர்க்கதரிசி படிச்சீங்கன்னா அந்த 4 ஆகமங்களில் இப்படிப்பட்ட சில கட்டளையை கொடுத்து, இப்படிப்பட்ட கட்டளைகள்லாம் நீ செஞ்சீங்கன்னா அந்த பரிசுத்த வாழ்வைக்கு நம்ம வாழ முடியும்னு சொல்லி அந்த ஆகமங்கள் 5லயும் அவர் கொடுக்கிறாரு இல்ல. ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியாகமம், எண்ணாகமம், உபாகமம் எல்லாம் கொடுத்து வர்றாரு. அப்புறம் பார்த்தா அவர் ஒவ்வொரு சின்னதா இந்த பாவம் திருப்பி திருப்பி போய்வான். அவங்க என்னதான் பண்ணாலும் அந்த பலிகளை செலுத்தல அந்த பாவத்துக்கு திருப்பி போயிடுறதுனால அந்த ஜனங்களுக்கு சில நியாதிபதிகளை உண்டு பண்றாரு, இப்ப ராஜாக்கள் உண்டு பண்றாரு, எல்லாம் செய்யறாரு. ஆனா தீர்க்கதரிசிலாம் சில முன்னறிப்புலாம் சொல்றாரு, காரியம் இப்படிலாம் செய்யக்கூடாது, அப்படிலாம் இருக்கும், அப்படியும் ஜனங்கள் பாவத்துட்டு மனம் திரும்பவில்லை. அநேக தீர்க்கதரிசிகள்லாம் கொண்டு காமிக்கிறாரு, மல்கியா தேசி வரைக்கும் சொல்றாரு. எல்லாம் உணர்த்தப்பட்டாலும் உணரப்படாதபடிக்கு தேவனுக்கு விரோதமாக ஆண்டவருக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துல சுவிசேஷங்களை நம்ம படிக்கும் போது அவரே தான் மானுசத்தில் வெளிப்பட்டு நம்ம பிள்ளைகள் என்ன இருக்கிறாரு, எபிரேயர் 2:14 சொல்றாரு, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தை உடையவர்களா இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தை ரத்தத்தை உடையவனானார், மரணத்துக்கு அதிகாரமான பிசாசானவனை தமது மரணத்தாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தில் அடிமைகளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். பார்த்தீங்களா? அவர் அன்பு பாருங்க எவ்வளவு பெரியதா இருக்கு, அவர் தயவு எவ்வளவு பெரியதா இருக்கு, அவர் கிருபை எவ்வளவு பெரியதா. அந்த கிருபை தான் நம்ம பெற்று இருக்கிறோம். ஏன்னா நம்ம கிருபை மேல் கிருபை நம்ம மறுமாக்கப்படணும். அந்த மகிமையின் மகிமை அவரோடு கூட நம்ம சேருவோம் நம்பிக்கை நம்ம வளர்ப்பிக்கப்படணும். தேவன் கொடுக்கிற இந்த கடைசி காலத்தில் வார்த்தைகள் நம்ம எவ்வளவு பயங்கரமான காரியமா நம்ம செஞ்சு கொண்டு இருந்தாலும் இந்த வேலையில நம்ம ஒவ்வொருவரும் உணர்த்தப்படணும். ஏன்னா ஆண்டவருக்கு உகந்த பாதை. இன்னைக்கு நம்ம ஊழியம் பண்ணலாம், ஊழியத்துக்கு போகலாம், அனுதின காலை மாலை ஜெபிக்கலாம், பாடலாம், துதிக்கலாம், நாம் நேரம் தவறாம நம்ம ஆலயத்துக்கெல்லாம் போகலாம். ஆனா நான் வாழ்கின்ற வாழ்க்கை நான் கிறிஸ்தனாக இருக்கிறேனா அல்லது நான் கிறிஸ்துக்குள்ளாக வாழ்கிறேனா என்று நம்ம சிந்தித்து செயல்படதான் தேவன் நம்ம இப்படிப்பட்ட வார்த்தையில கொடுத்துட்டு இருக்கிறாரு. நம்ம இது நல்லா அறிந்து செயல்படதான் பவுல் இந்த கொரிந்தி சபையை கொடும் பொழுது இந்த மரணத்தை பரிகரிச்சு அந்த கடைசி அந்த பரிகரிக்கும் சத்துருவாக அதை சொல்லி அந்த மரணத்தை நம்ம ஜெயிக்கதான் ஆண்டவர் நம்ம இந்த சிலுவை மரணத்தில் நம்ம விடுதலாக்க அவர் சித்த கொண்டு பூமிக்கு நம்ம எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் நோய்களையும் விடுதலாக்கத்தக்கதாக தேவன் அவர் மகிமைக்காக இறங்கினார். அந்த மகிமை நம்ம வீடுகளிலும் இல்லத்திலும் உள்ளத்திலும் வரத்தக்கதாக நம்ம அனுதினமும் ஆண்டவரை வாஞ்சித்தோடு இதயத்தை நம்ம கொடுக்கணும். நம்ம என்னென்னலாம் வாஞ்சிக்கிறோமோ அந்த வாஞ்சல் உயிரிழத்த தேவன் அவரோட வார்த்தையினால் நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு. அந்த வார்த்தையை பேசும்போது ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தைக்காக சோத்திரப்பா, நான் மீறி நடக்காதபடி என்னை இம்மட்டுமா நடத்தி வந்தேனப்பா, நான் இவ்வளவு பாவம் உங்களுடைய இறக்கத்தை என் மேல் வைத்து இவ்வளவா நடத்தி வந்தேன் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்ம மனந்திரும்ப வேண்டிய காரியத்தெல்லாம் செய்யணும். இப்ப நான் சொல்ற போற வார்த்தை நம்முடைய ஜன்ம சரீரம் அழிக்கப்பட வேண்டும் இல்லையா, நம்முடைய ஆவிகளின் சரீரம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். நம்ம கொடுக்கப்பட்ட அந்த ஜென்ம சரீரம் அழிக்கப்பட்டு போயிருச்சு. ஆண்டவராக இயேசு சிந்த ரத்தத்தினால் நம்ம ஜென்ம சரீரம் அழிக்கப்பட்டுருச்சு. ஆனா ஆவி சிந்தை இப்போது உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டு இருக்கணும்.
அதுக்குதான் நாங்க தெளிந்த புத்தியில பிசாசு சித்தன்களை அறிந்து நீங்க அனுதினம் விழித்திருந்த ஜெபிம்பங்கன்னு சொல்லி பவுல் எழுதுறாரு. நல்லா சிந்திச்சு பாருங்க. இது ஒரு பெரிய வசனம். அதை நம்ம அது படிக்கிறேன், ஒவ்வொரு வசனம் சொல்ல நேரம் இருந்தா பார்ப்போம். ஏன்னா இது பிரசங்கமா எடுத்துக்கிடாதீங்க, இதை குறிச்சுக்காங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 44 58 வரைக்கும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 44 58 வரைக்கும் நானே படிக்கிறேன். 44 வசனம். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. சரியா? ஏன்னா நம்ம ஜென்ம சரீரத்தோடு இருந்தால் கூட நம்ம ஜீவன் தப்பித்துக் கொள்ளும் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அது நல்லா புரிஞ்சுக்காங்க. இப்ப நம்ம ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்துகிட்டு நம்ம எந்த பாவத்துக்கும் அநீதிக்கும் அக்கிரமத்துக்கும் நம்ம ஒப்பு கொடுக்கவே கூடாது. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமானான். அது 2:7 ஆதியாம் 2:7 படிச்சோம்ல. அவர் அந்த ஆதியில் இருக்க அந்த இதுக்கு அந்த முந்தின மனுஷன் ஆதாம் ஜீவாத்துமான, அவர் ஜீவன் ஊதி உயிர்ப்பித்து அவன் ஜீவாத்துமானான். அப்படிப்பட்ட ஆத்மா சீர்கேடான பாதையில் கீழ்ப்படாம நிமித்த பாவத்துக்கு பொழுது அது மரணத்தை நோக்கி இருக்கிற சொல்றதா. அவர் அந்த மரணத்தை ஜெயிக்கதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார் என்று கொரிந்திய சபைக்கு பவுல் எழுதுகிற அந்த வார்த்தை பார்க்கிறோம். 46 வசனம். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினது அல்ல, ஜென்ம சரீரம் முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் தான் பிந்தினது. நம்ம ரட்சிக்கப்பட்ட பொழுது அந்த ஜென்ம சரீரம் நம்ம விட்டு போன போது ஆவிக்குரிய சரீரம் தான் நம்ம கூட இருக்கிறோம். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஆமென். மண்ணானவன் எப்படிப்பட்டவரோ மண்ணானவன் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்கள் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானனுடைய சாயலை அணிந்து கொள்வோம். நம்ம மண்ணான சாயல் வானனுடைய சாயலை அறிந்து கொள்வதற்கு தான் நம்ம ஆண்டவராய் இயேசு அந்த சத்தியத்தை நமக்கு போய்ச்சிருக்கிறார். இப்ப நான் அந்த வசனத்தை நான் அப்புறம் கடைசியில படிக்கிறேன். சகோதரரே, நான் சொல்வது என்னவென்றால், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாரு, அழிவுள்ளது அழியாமை சுதந்திரிக்க மாட்டார். இது நல்லா விளங்குதா பாருங்க. நல்லா திருப்பி அந்த வசனம் 50ஆம் வசனம். சகோதரரே, நான் சொல்வது என்னவென்றால், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமை சுதந்திரிக்கவும் மாட்டாது. நல்ல பாருங்க. இது ஆண்டவர் சொல்ல தேவனுடைய ராஜ்யத்தை சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் படிக்கும் போது தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் இல்லை, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவில் உண்டாகும் சந்தோஷமாயிருக்குன்னு சொல்லுது. நம்ம எதனால முத்திரை போடப்பட்டிருக்கோம் சொல்ற ஆண்டவர். நம்ம விசுவாசித்து ரட்சிப்படையும் பொழுது அந்த 13-14 நம்ம படிச்சோம்ல அந்த வார்த்தை, அந்த 13-14 என்ன இருக்குது? அந்த 14ஆம் வசனம் பாருங்க. எபேசியர் 1:14 அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார் என்பதற்கு ஆவியானவர் தம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த ஆவியானவர் நமக்கு என்னென்ன சுதந்திரம் கொடுக்கிறாரு? ஆவியான நமக்கு கொடுக்கும் பொழுது சீசர்களுக்கு கட்டுறாரு. நான் சொல்லுவனுக்கு நீங்க இஸ்ரவேலை தரித்திருங்கள் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? அந்த பரிசுத்தாவில் நிரப்பப்படும் வரைக்கும் அந்த பரிசுத்தா எப்படிப்பட்டவர்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டிருக்கை நீங்கள் எருசலேமிலே தரித்திருங்கள் சொல்றாரு. அந்த பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க புது பலன் அடைந்து யூதாவிலும் சமாரியா எருசலேம் முழுவதும் இந்த பூமியின் கடைசி பிறந்தும் எனக்கு நீங்க சாட்சிகளா இருப்பீர்கள் சொல்றாரு. அல்லேலூயா. அவர் நம்மளை சாட்சியா இருக்குன்னு சொல்றதான் இவளெல்லாம் நம்மளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. நம்மளை செஞ்ச காரியம் பாருங்க. இன்னும் அவர் கடைசி வரைக்கும் அவர் சிலுவை மறைந்தா நமக்காக ஆண்டவர் அவர் எவ்வளவுக்கா பரிந்து பேசுறாங்க. சிலுவை எடுத்து தொங்கிட்டு இருக்கும் கூட பிதாவே இவர்கள் தான் செய்கிறது என்னதென்று அறியா இருக்கிறார் சொல்லி நமக்கா பரிந்து பேசுறாரு. இப்போதும் அவர் உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பார்த்து உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசுகிறோம். நம்ம எல்லாத்தையும் அவர் உள்ளங்கையில் வரைந்து எப்பொழுதும் நம்ம நோக்கமா இருக்கிறார் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, அது 2 நாளாமத்துல 7ஆம் அதிகாரத்துல 14, 15, 16 வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அது அந்த கடைசி வசனம் நான் இந்த ஸ்தலத்தை பரிசுத்தப்படுத்தி என் நாமம் என்றென்றும் விளங்கும்படியாக என் கண்களும் செவியில் எப்பொழுது இதுமாரி நோக்கமா இருக்கிறது சொல்றாரு. அப்ப நம்ம ஜபத்தெல்லாம் எப்படி கேட்டுக்கொள்றாரு பாத்தீங்களா? ஆண்டவர் அவ்வளவு அன்புள்ளவர். அந்த அன்புக்கு நம்ம ஈடாக இருக்க முடியுமா? அந்த ஆண்டவருடைய அன்பு நம்மளை வரனால ஏவி எழுப்புறதுன்னு நினைச்சோம்னா இந்த பாவங்கள் சாபத்துக்குரிய காவல் நம்மளுக்கு ஒரு நாள் நிறங்காது.
நல்லா நான் சொல்ற வார்த்தைகளை குறிச்சுக்கிட்டுமே நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எனக்கு சாதாரண வார்த்தைகள் இல்லை, தேவன் அருள்கள வல்லமையுள்ள வார்த்தைகள். நம்ம ஊழியக்காரர்கள் நம்ம ஜெபிக்கும் போது நான் அடிக்கடி சொல்றது, ஆண்டவரே இந்த ஊழியக்காரர் நீ ஆசீர்வதி, உன் வல்லமையின் வார்த்தையினால் அபிஷேகத்தை நக்கினால் நிரப்புன்னு சொல்ற காரியம் இல்லையே, அவர் மூலமாய் தேவனுடைய சித்தம் நிறைவேற்றக்கான தேவ சித்தம் வார்த்தை உண்டாகும் என்ற நம்பிக்கையோடு தான் நான் இந்த ஜபம் நான் ஆண்டவருக்கு ஏறெடுத்து சொல்லிட்டு இருப்பேன். இன்றைக்கு நம்ம இந்த உலகத்தால் நம்ம சிறுமைப்பட்டவர்கள் சிறுபான்மையினா கன்சிடர் பண்ணப்படும் பொழுது, ஏன் இந்த உலகத்தை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனா கர்த்தர், நம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அந்த அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய தேவனுடைய பிள்ளைகள் சிறுபான்மையா இருக்க முடியுமா? இந்த தேசம் நம்மளால காக்கப்படும்னா அவருடைய வார்த்தை வசனம் எப்போது நம்ம உள்ளத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே உங்களை மீறி நடக்காபடி, பாவம் என்ன அணுகாபடி, சாபத்துக்குள் ஆண்டவரே பாவத்துக்கு ஒரு காரியம் வியாதிக்கு ஒரு காரியம் செய்யாபடி, பிசாசை எதிர்த்து வல்லவராக இருக்க முடியும். நாங்கள் முடி சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளத்தக்கதான கிருபைகளை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நம்மள மட்டுமில்ல சுற்றில நம்மளா ரட்சிப்புண்டாக்கத்தான காரியம் நம்முடைய கிரியினால் உண்டாகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம ரட்சிக்க வேண்டிய ஒரு மனிதன் நம்மளால் கைவிடப்பட்டு போய் நினைக்க கூடாது. நம்ம பேசுகிற உச்சரிப்பின் ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய சத்திய வார்த்தை விளம்பும் பொழுது அந்த ஆத்மா தேவனுக்குள் களி கூர்ந்து தேவனுடைய நாமத்தை அறிந்து இவரே மெய்யான தேவன் என்று அவர் வாயினால் அறிக்கை செய்ய முழங்களாக முடங்கும்படி கொண்ட காரியம் உண்டாக முடியாது. நம்ம விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப 51வது வசனம் பாருங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாம் நித்திரை அடைவதில்லை. ஏன்னா நம்ம இருந்தாலும் நம்ம ஜீவன் இல்லாட்டின கூட நம்ம ஜீவன் ஆண்டவர் கூட இருக்குது. ஆகிலும் கடைசி எக்கால சத்தம் தொனிக்கும் போது ஒரு நிமிடத்தில் ஒரு எமை பொழுது நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படும். ஏன்னா நமக்கு ஒரு பாவத்துக்குள்ள சரீரம் ஆண்டவருடைய நாமம், ஆண்டவர் நம்ம பேர் சொல்லி அழைக்கும் போது, மகனே வா, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்துக்குள்ள அதிகாரி வைக்கிற ஆண்டவனை கூப்பிட்டு சொல்லுவாரு. அந்த சொல்லும் போது நம்ம பாவத்தில் தெளிச்சு என்னோட எல்லா காரியம் என்னை விட்டு விலகி போய் மறுமாக்கக்கூடிய தேவ சாயலாக மாறும். தேவ சாயலாக மாறி நானும் தேவனோடு இருப்பேன்னு சொல்லி நம்ம பாடல்லாம் வரும். ஒவ்வொரு பாடல்லையும் நம்ம சாதாரண நினைக்க கூடாது. ஒவ்வொரு பாடல்லையும் தேவனுடைய மகிமை இருக்கிறது சொல்லி நம்ம நேசித்து பாடி பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவரு நம்மோட கொண்டு அவர் மகிமை அடைவார். அந்த மகிமைக்கு பார்த்துருவாங்க. நம்ம மாற்றப்படணும்னா நம்ம பொல்லாத வழிகளை விட்டு ஒழிச்சு, அது கூட இந்த 7ஆம் அதிகாரம் 1 வசனத்துல 14 வசனத்துல சொல்ற வார்த்தை என்னன்னா, என் நாமப்பட்ட தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத ஜெபம் பண்ணி தன் பொல்லாதவர்களை விட்டு மனம் திரும்பினால் பரலோகத்தில் இருக்க பிதாவை நான் பாவங்களை மன்னித்து தேசத்துக்கே சேமத்தை அறிவிப்பேன்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். தேவன் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க. இன்னைக்கு நம்ம தேசத்துல நடந்துக்கிற பொல்லாத காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் இல்ல, தனி ஜெபத்துல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆளுகர் மேல் ஆளுகை வருவான்னு சொல்லி நீ ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்த அந்த வாக்கு நிறைவேறத்தக்கதாக ஆண்டவரே நீ ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தின ஆண்டவர் எங்களுக்காக ஒரு நல்ல ராஜாக்களை ஏற்படுத்தி நம்பிக்கையோட நம்ம கருத்தில் கூடாது. தேசத்தில் காணப்படும் பொல்லாத காரியங்கள் இருந்து விடுதலாக்கத்தக்கதாக அல்லது மனம் திரும்பத்தக்கதாக எங்க தேசத்துக்கு ராஜாக்களை ஏற்படுத்தின ஆண்டவராக தேவன் நீர் மகிமைப்படுத்த காரியத்தை எங்களுக்கு வருங்காலில் உண்டாக்குவீர் என்று நாங்கள் உங்க கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும், கேட்கணும். 52வது வசனம். எக்காலம் தொலைக்கும்போது மருத்துவர்கள் அழிவில்லாதவர்களா எந்திருப்பார்கள், நாமும் மறுமாக்கப்படும். 53வது வசனம். அழிவுள்ளதாக இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும். ஏன்னா சாவுக்கு ஏதுவா இருந்து சாவாமையும் தடுத்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாக இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவான சாவாமையும் தடுத்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டிருந்து எழுதியிருக்கிற வார்த்தை நேரம். அதுதானே இப்ப நம்ம பிரசங்கத்தின் அடிப்படை பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்துரு யாரு? அந்த மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். ஆமேன், அல்லேலூயா. அப்ப அடுத்த வசனம் பாருங்க. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே அப்படின்னு நம்ம அந்த வசனம் இருக்கு. அந்த மரணத்தின் கூர் என்னன்னா நம்முடைய பாவத்தினால் நம்ம திளைத்து போந்த எங்களை அந்த பாவத்திலிருந்து விடுதலாக்கத்தக்க அந்த பாவத்தின் அந்த உண்டான பலன் என்னன்னா அந்த நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற நான் வந்தேன்னு சொன்ன ஆண்டவர் அவர் சிலுவை மனித தன்னையே ஜீவபலி ஒப்படு. அதுதான் அந்த நியாயப்பிரமாணம். பலி செலுத்தது இல்லாமல் பாவமன்னிப்பில்லை. அந்த பாவமன்னிப்பு அந்த இரத்தத்தினால் நான் மீட்கப்பட வேண்டும். அந்த இயேசுவின் பரிசுத்த இரத்தம் என்னை விடுதலாக்கிட்டே என்று சொல்லி நம்ம பவுலை போல சொல்ல முடியும். அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம 57ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துனாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். யார் ஜெயம் கொடுக்கிறார்? இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பும் போது
அவர் அந்த வார்த்தையை நீங்க நல்லா படிச்சு வந்தா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எப்படி ஆபிரகாம் தன் ஒரே குமாரன் அங்க கொண்டு போய் பலி செலுத்தி என்னமே சொல்ல, மகன்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. பலி செலுத்த போனா மகனும் ஒண்ணும் கேட்கல. பலி செலுத்த போறமே ஆடு எங்க கேட்டாரு, அவர் தான் பலியா கொடுக்குறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்றாரு. அந்த தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு தந்து அவருடைய அன்பை நமக்கு திஷ்டாந்தப்படுத்தினார். அதோட காரியம் என்ன? ஒரு ஜீவன் கூட கெட்டு போகாதபடிக்கு, எல்லாரும் நித்திய ஜீவன்படிக்கு அவரை தந்து இவ்வளவாய் நம்ம மேல அன்பு கூர்ந்தார்னு சொல்லியிருக்கு. எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தைகளை வேதத்தில் நம்ம அறியாமல் இருந்துகிட்டே இருக்கிறோம். அறிந்து உணர்ந்து கேட்கிற ஒவ்வொரு பிரசங்கத்திலும் நம்ம படிக்கிற ஒவ்வொரு வேத வார்த்தை தியானிச்சு பார்க்கும்போது, ஆண்டவரே நான் எவ்வளவு தூரம் வந்துட்டு போயிட்டப்பா, அதுதானே அந்த சிலுவை மரத்தில் நான் நினைத்தேன். நீ ஆண்டவரே, நாங்கள் உமக்கு எவ்வளவோ தெருமாய் போனோம் ஆண்டவரே. உங்க ரத்தத்தினால் எங்களை ஆண்டவர் சமாதானத்தை உண்டு பண்ணிடு. ஐக்கியத்தை நீங்க ஆலயங்களிலும் ஊழியங்களிலும் ஆண்டு உண்டாக்குன சமாதானத்தை பார்க்க முடியல, ஐக்கியத்தை பார்க்க முடியல. ஐக்கியம் அவரோட ரத்தத்தில் நமக்கு உண்டானது. சமாதானம் ஆண்டவர் அவர் அந்த சிலுவை மரணத்தில் நம்ம சமாதானத்தை உண்டு பண்ணினார் சொல்லி பார்க்குது. அது எப்படின்னா, அந்த விசுவாசத்தோடு நம்ம உறுதியா அவரை பட்டு கொண்டு இருக்கும்போது அவர் நம்முடைய சமாதானத்தை எப்பவுமே காத்துக் கொள்வார். ஆமென், அல்லேலூயா. கடைசி வசனம், ஆகால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற ஒவ்வொரு பிரயாசம் விருதாவை இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டுள்ளாய் கர்த்தருடைய கிரியை எப்பொழுதும் பெருகலாய் இருப்பீர்களாக. பார்த்தீங்களா, அந்த கிரியைகள்ல ஆண்டவர் நம்ம எப்படிலாம் நடத்துறாரோ, பாவம் இல்லாம நம்ம நடத்திடுவா. சொல்லுவார், மகனே இதெல்லாம் பாப்பாவில இதுல நடவுங்கிற சத்தம் நம்ம பின்னாடி கேட்கும். ஆண்டவர் மட்டும் அவனு பேசுவாரு, நமக்குள்ளே இருக்கிற ஆவியா நம்மளை லீட் பண்ணுவாரு. ஏன்னா பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டது என்ன? பரிசுத்தாவி எதுக்கு நம்ம கொடுக்கப்பட்டாரு? அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துற ஆவியானவர். அந்த ஆவியான எங்கேயும் அங்கதான் நமக்கு விடுதலை உண்டு. அல்ல பாவத்துக்கு போயிடுவோம். அந்த ஆவியார் நமக்குள்ள வர வரைக்கும் ஒருமித்துள்ளாய் இருதயத்தில் ஆண்டவர் மகிமைப்படுத்துள்ளாய் என் செய்திகளும் வார்த்தையில் தேவனை மகிமை கொடுத்ததா இருக்கணும். இந்த உலகத்தில் ஒருவனை ஆண்டவரை பிரித்து எடுத்து யோவான் 14 சொல்லி, இவரு நம்மளை போல உலகத்தார் அல்ல, அவர் நம்மள இருக்கிறார், அவரு நம்மள இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னது நான் அவருக்கு சொல்லிட்டேன்னு சொல்லி ஆண்டவர் இங்க மாம்சத்தை வெளிப்பட்ட நாட்கள் அந்த யோவான் 17 நம்மளை குறித்து நிறைய சாட்சி சொல்லிட்டு போயிருக்கிறார். திருப்பி வருவாரு. இப்போ நம்ம மத்தியில் இருக்கிறார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். அவரே ஆவியானவர். அந்த ஆவியான எங்கேயோ நமக்கு எப்போது விடுதலை உண்டு நம்ம விசுவாசிக்கிறோம். சரி, இப்ப என்ன செய்யணும்? இவ்வளவு தூரம் நம்ம படிச்சுட்டோம். 47 48 வார்த்தைகள்லாம் நம்ம கேட்டுட்டோம். இப்போ நம்ம முறைப்படி செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, எபேசியர் 4 அதிகாரம் 21 24 வரைக்கும் நான் படிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியத்தை படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டிருந்து அவரால் போதிக்கப்பட்டீர்கள். யாரால் போதிக்கப்பட்டிருங்க? அவரால் போதிக்கப்பட்டிருக்கு. எப்படி? நமக்குள்ள இருக்க ஆவிக்காரருக்கு அவர் லீட் பண்ணுவாரு. அவர் நமக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருப்பாரு, தெரிஞ்சுட்டே இருப்பாரு. இப்ப இது போகாதப்பா, இது பாதை இல்லப்பா, நல்ல பாதை இப்படி நடவுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப எப்ப பாதை, நம்ம எந்த பாதைக்கு நம்ம போகணும்? பாதாளத்தின் வாசல் மேற்கொள் பேதருக்கு சொன்ன அந்த வார்த்தை தான் நமக்கு என்ன, நம்ம இருதயம் நொறுக்கப்படும். நொறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவர் புறக்கணிப்பதே இல்லை. இதோ மகனே, உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அந்த கிருபையின் வாசல் அடைபடும் முன்னே நீ நொறுங்குண்ட இருதயத்தை வரணும். நம்ம செஞ்ச பாவங்களை தேவனுக்கு அறிக்கிட்ட, ஆண்டவரே உங்க மீறி நடந்த நாட்களுக்கு பதிலாக என் ஆண்டோடைய மகிமையை காணத்தக்கதான ஆசீர்வாதத்துக்குரியவனா நான் என்னை சேர்ந்தவர்களும் எங்க எல்லா ஊழியக்காரர் எல்லாமே ஆண்டவரை சமூகத்தை வந்தடையத்தக்கதாக அந்த கடைசி நாளிலே யோபுடைய விசுவாசம், நான் அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்களாலே மாம்ச கண்களாலே பார்ப்பேன் என்ற நிச்சயத்தோடு நாங்கள் அந்த உலகத்தை கடந்து போகத்தான் அந்த கிருபை உண்டாயிருக்க முடிய ஆசீர்வாதம் கேட்கணும். 22 வசனம், அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் நீங்கள் களைத்து போட்டு. பழைய மனுஷன் யாரு? ஆதாம். அந்த ஜீவன் அப்படிப்பட்ட நமக்குள்ள இருந்தனால அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்க களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியில் உள்ளாய். அந்த புதிதான உள்ள ஆவி என்னன்னா, நம்ம கிருபினால் பெற்றுக்கொண்டு அந்த பரிசுத்தாவியா முத்திரை போடப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அந்த முத்திரை போடப்பட்ட அவருடைய உள்படும் எபேசியர் 4:30 கூட சொல்லுங்க, நீங்க மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாகப்பட்ட பரிசுத்தாவை துக்கப்படுத்தாதீர்கள் சொல்றாரு. அதுக்குதான் அந்த எபேசியர் 2:10 நான் சொல்றது. நம்ம செய்யற காரியங்கள் நமக்கு தெரியும். நம்ம நன்மையா நம்ம பேசுற நல்லா தானே பேசுறோம். நம்ம பேசுற உச்சரிப்பின் சத்தம் மற்றவர்கள் சேதப்படுத்தக்கூடாது. அது என் பாவம். இல்லாட்டி நம்ம சொல்ற வார்த்தையில விசுவாசிக்க அப்படின்னா அந்த அவிசுவாசத்தின் பாவம்ன்றாரு. நம்ம இதெல்லாம் பாவமா அப்படின்னு சொல்லி
எல்லாமே பாவம். நம்ம பாவத்துக்குரியவர்களை சிந்திக்கவும் கூடாது, செய்யவும் கூடாது, சொல்லவும் கூடாது. அது கூட இந்த பெர்க்மான் சொல், நான் சொல்லவும் செய்யவும் ஆண்டவரே என்னை உருவப்படுத்தும் சொல்லி ஒரு பாடல் கூட பாடுவார். அருமையான பாடல். இப்ப நம்ம வந்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியில் உள்ளாய், தேவனுக்கு நம்ம அருளப்பட்ட பரிசுத்த ஆவி உள்ளவர்களாய் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாயல் நமக்கு வரணும். அந்த சாயலை தான் நம்ம திரும்பி பெற்றுக்கொள்ள. அந்த மெய்யான உண்மையான நீதி, இந்த உலகப்புறமான நீதி இல்லை, அது அநீதி கூட நம்மளுக்கு பாவம் நீதியா தெரிய முடியும். அதனால பரிசுத்தம், என் சரீரத்துல என் ஜீவன் இல்லைங்களும் பரிசுத்தம் எழுதும் சொல்லி நம்ம கேட்கிறோம்ல. என் எண்ணத்திலா, என் செய்கைகளா, என் வார்த்தைகளா, என் நினைத்து அப்பா என் ஜீவன் இல்லைங்களும் பரிசுத்தம் என்று எழுதும் சொல்லி ஆண்டு ஒப்பு கொடுத்து உம்முடைய மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் உமது சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் நம்ம அவருக்கு நல்ல கற்பிக்கிறார். இந்த வார்த்தைகளை தான் நான் கடைசி சொன்ன வார்த்தைகள். இதெல்லாம் நம்ம இயேசு கிறிஸ்து நம்ம கூட என்ன கொடுத்திருக்காரு, இயேசு கிறிஸ்துல போதிக்கப்பட்டீங்கன்னா நம்ம எதனால நம்ம அந்த போதையை அறிந்து கொள்ள முடியும். ஒன்று சுவிசேஷங்கள் ஆண்டவர் எப்படியெல்லாம் போதித்தாருன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஆனா அதோட வார்த்தை வந்து நிருபங்கள்ல வந்து அது வேத வாக்கியங்கள்லாம் யாரால அழைப்பட்டிருக்கு, தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கு. யாரு தேவமா, தேவ மனுஷன் சகலவிதமான நற்கள் செய்ய தகுதியா இருக்கும்படி அது கடிந்துகளுக்கும் போதிப்பதற்கும் நீதியை படிப்பதற்கும் அது புரோஜனம் உள்ளதா இருக்குன்னு சொல்றாரு. இவ்வளவு அற்புதமா ஆண்டவர் ஒரு வார்த்தை எழுதியிருக்காரு. நீங்க ஒவ்வொரு வார்த்தையில தேவனுடைய மகிமை இருக்கிறது நீங்க கண்ணார பார்க்கலாம். காதுகள் எல்லாம் உணர்த்தப்படும் பொழுது, இருதயத்தில் தொடும் பொழுது, ஆண்டவரே நான் அதமானேன் என்று ஏசாவுன்னு அவ்வளவு பெரிய பாவி கிடையாது. ஆனா ஆண்டவர் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நான் அதமானேன், அசுத்த உதடுள்ள மனிதன் மத்தியில் வாசம் செய்கிறேன் என்று சொல்லி அவன் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஒரு அக்கினிமான ஒரு கொரோடு அவனை தொடும் பொழுது அவன் ஆண்டவரே நான் உமக்காக போகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறது பார்க்கிறோம். அப்படிதான் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்ட ஒரு மகிமை நம்ம மேல் இறங்கும் பொழுது நம்முடைய பொல்லாத வழிகள் நின்ற ஆண்டவர் நமக்கு பார்த்து ஆண்டவரே என்னை மன்னியும், அப்பா என்னை மன்னியும்பா, என் வாழ்நாள் நான் சுகித்து மறந்திருக்க எப்பொழுதும் துதிகளாலும் பாடலாலும் ஆண்டவர் உண்மை மகிமைப்படுத்த கிருபை எனக்கு என்னை சார்ந்தும் உண்டாயிருக்கும் முடியும், நான் அபிஷேகித்து ஆசீர்வதிக்க முடியும், எஸ் நாமத்தில் நான் கெஞ்சி ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஒரு நாள் நம்ம கேட்கணும். அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். புதியமனா இயேசு கிறிஸ்துவை சேர்த்துக் கொள்வோம்னு சொல்றாரு. ரோமர் 8:1-2 நான் படிக்கிறேங்க. ஆனபடினால் கிறிஸ்து இயேசு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சப்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறதுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ரட்சிக்கப்பட்டுடலாம், ஆனா ரட்சிக்கப்பட்டு நீங்க மாமிசப்படி நடப்பீங்களா? இல்ல, அது போக முடியாது. ஆவின்படி நடக்கிறது தான் அந்த ஆக்கினை வராது. நியாய தீர்ப்பு என்ன சொல்ற, இதோ நான் சீக்கிரமா வருகிறேன், அவனுடைய கிரியைப்படி அது பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு சொல்றாரு. எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் நம்மளை எப்படி எச்சரிக்கிறாரு, எச்சரிக்கை மட்டும் இல்ல, நம்மள அன்பு கூர்ந்து நம்ம மனம் திரும்பும் என்று அந்த வார்த்தையெல்லாம் நமக்கு சொல்றாரு. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறான்னு சொல்லி அநேக திசைகள் இப்ப நடக்கிறது கடைசி காலமா இருக்கும் நம்ம பாக்குறோம். இந்த காலத்தில் நம்ம வந்து முற்றிலும் தேறிலாம் இல்ல, இல்லாட்டி நான் எல்லாத்தையுமே பண்ண கிடையாது. ஆண்டவர் சமூகத்துல we have to scrutinize ourselves. What is the rank of the Jesus kingdom? We have to think of it. நம்ம எவ்வளவு நாள் நினைச்சுப்போம், ஆண்டவரே உமது சமூகத்தை வந்து நிக்க எந்த வழியில நான் நிக்கிறேன், ஆண்டவரே நான் மீறி போய்விட்டேனப்பா, என் பாவத்தை வந்து விடுதலாக்கத்த காரியத்தை சிலுவைமரணத்தில் எனக்கு உண்டாக்கினீரே, அந்த விடுதலை நான் வீட்டில் நிலைத்திருக்கத்தக்காது, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து எல்லாத்தையும் விடுதலாக்க தேவன் எனக்கு கிருபை தாரணும் ஜெபிக்கணும். அந்த ரோமர் 8:2 கிறிஸ்து இயேசுவினாலே, நல்லா பாருங்க, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை எதிலிருந்து விடுதலாக்கிட்டு, பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணங்களில் விடுதலாக்கிட்டு. ஆமேன், அல்லேலூயா. அப்புறம் எப்படி மரணம் சம்பிக்கும்? மரணம் வந்து எப்படி சம்பிக்கும்? யாக்கோபு அழகா எழுதுறாரு 1:14-15. மரணம் சம்பிக்கிறது நம்மளாலதான். நம்ம காரியம் நமக்கு வந்து நம்ம எல்லாமே நல்லது நம்ம செய்யறோம், நல்லதான் பேசுறோம், அவன் ஏன் நம்மகிட்ட கோவிச்சுக்கிறானுங்க. ஆனா தேவனுக்கு பிடிக்குதா பிடிக்கலன்னு ஒரு உச்சரிப்பின் சத்தம் கூட பாவம்ன்றாரு. நீதிமொழியில் சாலமோன் எழுதியிருக்காருல்ல 15:1 என்ன சொல்லுது, மிதமான உத்திரம் கோபத்தை தணிக்கும், கடிஞ்சற்களோ சண்டையை பிறப்பிக்கும் சொல்றாரு. அடுத்த 16:1 என்ன எழுதுறாரு அப்படின்னா, மனதின் யோசனை மனிதனுடையது, ஆனா மறு உத்தாரம் யாரு? கர்த்தர் நமக்கு கொள்ளுதாங்கன்னா மறு உத்தரவு. அப்ப அது மனதினை கோபப்படுத்தாது. கோபப்படுத்துறதுல ஒரு வார்த்தை இருக்குல்ல, பிதாக்களை உங்க பிள்ளைகளை கோபப்படுத்தாதுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம கோபமா பேசணும், நம்ம கிட்ட ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தம். நம்ம மாம்சத்துக்கு நடக்கிறோம்.
அப்போ தேவனுக்கு ஒரு ஆவியினுடைய அபிஷேகம் நம்ம உள்ளத்திலும் இல்லத்தில் இருந்துச்சுன்னா, நம்ம இருதயம் ஆவியினால ஏவப்பட்டு என் வார்த்தை உச்சரிப்பு சத்தம் அவனை மகிமைப்படுத்தணும் அல்லது மனம் திரும்ப செய்யுமே ஒழிய அவனை எந்த விதத்தில் பாதிக்க அந்த நம்பிக்கையில இந்த உலகத்தில் நம்ம கடந்து போகிற சந்திக்கிற ஒவ்வொரு மக்களிடத்திலும் சொந்த பந்தங்களிடத்திலும் சுற்றி இருக்க மக்களும் தேவனிடத்தில் நம்ம நற்சாட்சி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் நம்ம கடந்து போகணும். ஆமென், அல்லேலூயா. அந்த யாக்கோபு சொல்றார், பாவம் எப்படி சம்பவிக்க சொல்றார். அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இது 14வது வசனம். 15வது வசனம், பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறக்கும். பாத்தீங்களா? இந்த மரணத்தை நம்ம பாவத்தில் மரணத்தை பரிகரிக்க அந்த கடைசி சத்துவான பாவத்தை நம்ம ஆண்டவர் இருந்து வெற்றி பெறதான் அந்த ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால நம்ம தேவனுக்கு சத்துருக்களாய் மாறி போறோம் சொல்ல அந்த மீகா சொன்னார்ல, பூர்வ காலத்தில் அவர்கள் சத்துருவாய் மாறி போனான்னு சொல்லி. அதுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, ரோமர் 5:10, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கிறீர்கள், அவருடைய குமாரன் மரணத்தினாலே அவர்கள் கூட ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாவே அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். நம்ம இந்த தயவுசெய்து நீங்க குறிச்சுக்காங்க. இந்த வார்த்தையில குறிச்சு தனியா இருக்கும் தெரியுமா, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். உங்களுக்குள்ள ஆவியானவர் உங்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லுவார். ஏன்னா அந்த ஆவியார் நமக்கு அப்படித்தான் அனுப்பின்றார். அவர் போமல் என்ன சொன்னார் பாத்தீங்களா, நான் வரும் வரையில் உங்களுக்கு சத்தியாவே தேற்றவளன்னு உங்களை வைத்து போகிறேன்னு சொல்றாருல்ல. அப்ப அந்த ஆவியா நமக்கு கொடுத்திருக்காருன்னு தான் அர்த்தம். அந்த ஆவியா நம்ம துக்கப்படுத்தக்கூடாதுன்னு தானே எபேசியர் 4:30 சொல்றாரு. அந்த ஆவியான துக்கப்படுத்த ஆண்டவரே நீ கொடுத்த ஆவியான என் உள்ளத்தில் கிரியை செய்தக்கதாக என் ஆவியாத்மா சரீரம் எந்த விதத்தில் வருகையில குற்றமிட்டு இருக்கிறதாக நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம ஆளுக்கு சும்மா நம்ம கிறிஸ்தவர்களாக வாழக்கூடாது. கிறிஸ்துக்குள்ளானவர்களாக நம்ம ஒளி மகனே மகனே உன் ஒளி உன்னிடத்தில் வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது என்று சொல்றாரு. எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. நம்ம எப்போதும் இந்த ஒளி வீசுகின்றது நம்ம ஒரு நாளும் இந்த மலைகளால் மறைக்கப்பட்டு போவதில்லை. அல்லாட்டி நம் தண்டின் போட்ட விளக்கப்படாய் எழுந்து பிரகாசிகள் ஒளியா இருக்கிற மொழியே அது மரக்கால் மூடப்பட்ட விளக்கா இருக்கக்கூடாது. அல்லாது சாறுமட்டு போன உப்பா இல்லாதபடி சாறுமுழு உப்பாக மாறணும். இதெல்லாம் மனதிற்கு முன்பாக நம்ம கொடுத்தப்பட்ட தகுதி. ஆனா இந்த யோபு சில காரியங்கள்லாம் சொல்லும். யோபு நம்ம படிச்சு பார்த்தோம்னா தெரியும். அவர் எப்படிலாம் இந்த மக்கள் என்னை நிந்திக்கிறாங்க எல்லாம் சொல்லி அந்த 29 அதிகாரத்திலும் எழுது பார்ப்போம். அப்படி நம்ம ஒரு ஆராய்ச்சி பார்க்க முடியுது. ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த ஆண்டவரே கவலைகள் நமக்கு வருது? ஏன்னா தேவனுக்கு நீ ஆவியிலே நம்ம ஒப்பு கொடுத்த ஆண்டவரே நான் முக்கூர்முறை நான் மாற்றப்படத்தக்கதா நீ அந்த சிலுவின் ரத்தத்தை நீ கழுவி சுத்திக்கிறேன்ப்பா. நான் வாழ்கின்ற என்னை போல மற்றவர்களும் வாழத்தக்கதாக நாங்கள் எல்லாம் உண்மை போல் மாற எங்களுக்கு கிருபை செய்யப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ரோமர் 6:22-23 அவர் ஜீவனால ரட்சிக்கப்படும் அதிகம் நிச்சயமாமன்னு சொல்லி அந்த 10ஆம் வசனத்தை ரோமர்ல படிச்சுட்டோம். இப்ப ரோமர் 6:22-23 இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைத்தனத்தினால் பரிசுத்தமாகுது உங்களுக்கு கிடைக்கும் பலன். என்ன கிடைக்குது? பரிசுத்தமாக்குறது. அவனால நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டுட்டோம், அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டுட்டோம். முடிவு என்னன்னா நித்திய ஜீவன். நம்ம கடைசி வரைக்கும் பரிசுத்தமா இருக்குதா அந்த முடிவு நமக்கு நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் நிச்சய மரணம். மரணத்தில் நம்ம விடுதலாக்கல. இவ்வளவு சத்தியம் கேட்டோம், இவ்வளவு வார்த்தையில பிரசமா கேட்டோம், இவ்வளவு வார்த்தையில நம்ம டெய்லி பைபிள்ல படிக்கிறோம். ஆனா அந்த பாவம் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் தான். அதுல நம்ம விடுதலை ஆக முடியாது. தேவனுடைய கிருபை வரமோ, எந்த கிருபை நம்ம கொடுத்தாரு? நம்ம கிருபையினாலே அவர் நம்ம ரட்சித்தார் என்று சொல்லி நம்ம படிக்கிறோம். எபேசியர் 2:8 அந்த விசுவாசம் தான் உண்டான கிருபை நமக்கு அந்த கொடுக்கிறார். கடைசி தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன் இல்லையா? ஆனா பாவம் செஞ்சா நம்ம மரணம் தான், மறந்துட்டேன். அப்போ இந்த மாம்சத்தின் கிரிகள் இருந்து நம்ம விடுதலை ஆகணும். அப்போ இந்த நித்திய ஜீவன் உண்டான அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்ன என்று பார்க்கணும். அதெல்லாம் நம்ம பாவக்கிரிகள் இந்த விடுதலாக்கத்தக்க காரணம். அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்கு உண்டாகணும்னா அவர் வார்த்தையை நம்ம திரும்ப 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 தியானிச்சு பார்க்கணும். எனக்கு ஜீவன் உண்டு, என் ஜீவன் உண்டு, என்னை விட்டு போகல, என் ஆண்டவராகிய இயேசு இடத்தில் மருந்து இருக்கிற அந்த நம்பிக்கையில கடந்து போகணும்னா அந்த நம்பிக்கை ஜீவன நம்பிக்கை உண்டாகணும். அந்த நம்பிக்கை எப்படி உண்டாகும் சொல்லி 1 பேதுரு 1:4-5 சொல்லுங்க. கடைசி காலத்திலே இப்ப நம்ம என்ன இருக்கிறோம்? கடைசி காலத்திலே இருக்கிறோம்.
ஏன்னா ஆண்டோடைய வருகையின் அடையாளங்கள் திசாந்தப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது இல்ல. அப்ப நம்ம எச்சரிப்படைமான நோவா மாதிரி அம்மா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டாமா? கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை, அந்த விசுவாசம் தான் நம்ம கிருபை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே, தேவனுடைய பலம் என்ன? ஆவின் அபிஷேகம். ஏன்னா காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுக்கு எங்க கொடுத்துட்டார் பார்த்தீங்களா? நம்ம கொடுத்த அந்த கிருபையும் அந்த ஆவின் அபிஷேகமும் அது பரலோகத்தில் நம்ம வைக்கப்பட்டிருக்கு. அதான் நான் சொன்னேன், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும்போது நமக்கு அருளப்பட்ட அந்த பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம், அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து மருத்துவரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனில் நம்பிக்கை உண்டாகும்படி, இப்பதான் உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்ம மறுபடியும் ஜனிப்பித்தார். நம்ம மரித்து போயிருந்த பாவத்துக்கு மரித்து இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தையின் மன, அவர் சிந்தின இரத்தத்தினாலும் அந்த சிலுவை மனத்தினால் அவர் கழுவி நம்மளை சுத்திகரித்து மறுபடியும் நம்மளை பிறக்கும்படி செய்திருக்கார். அதான் மறுபடியும் ஜெனிப்பித்தார் சொல்லியிருக்கு. கடைசியில ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிற இந்த வார்த்தை யோவான் 5:24. இதுதான் முக்கியமான விஷயம். நம்ம வசனத்தை நம்ம கேட்டோம்ல, வசனத்தை நம்ம தியானிச்சிருக்கிறோம், பிரசங்கம் இல்லாது வசனத்தை நம்ம தியானிச்சிருக்கிறோம். இது முழுமையா பேசுனா ரொம்ப நேரம் ஆகும், இதை நம்ம முழுமையா பேசல. இந்த வார்த்தைகளை நீங்க குறிச்சுக்கிட்டு இந்த வார்த்தைகளை நீங்க கேட்டு தியானிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன, வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஜீசஸ் கிங்டம்? நம்ம எந்த நிலையில் நிக்கிறோம்? ஆண்டவர் சமூகத்தில் எந்த நிலைமையில நான் நிக்கிறோம்? அப்பா, பாவத்துக்குரியவர்கள் சாபத்துக்குரிய செய்யாபடி எனக்கு இவ்வளவாக நீ எனக்காக நீ தூக்கி சுமந்த ஆண்டவரே, எங்களை நாங்கள் ஏப்பா இப்படி நம்ம ஆண்டுட்டு ஒப்பு கொடுத்து அந்த ஒப்ப நான் கூட ஒரு ஆண்டு ஒரு பாட்டு கூட நான் பாடினேன்ல, 2வது பாடல் பாடணும். ஒப்பு கொடுத்தீரையா உண்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தூங்கினீர், நோக்கி பார்த்ததுனால் பிழைத்து கொண்டோம் ஐயான்னு சொல்லி அந்த பாட்டை நான் பாடினேன். அந்த பாடம் கூட நீங்க ஃபாதர் ரெக்பான்ஸ் பாடல எடுத்து பாருங்க. ஒரு சாட்சியின் பாடல், 96ஆம் பாடல், அது ரெக்பான்ஸ் புத்தகத்துல. அப்ப கடைசி அந்த வார்த்தை சொல்லி முடிக்கிற இந்த வார்த்தை பாருங்க, யோவான் 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்புனவரை விசுவாசிக்கிறவனுக்கு, யார? கிறிஸ்துவை இயேசுவை அனுப்புறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அவன் ஆக்கினைக்கு தீர்ப்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்றார் இல்லைங்களா? எதனால? அந்த வசனம், அந்த வசனத்தை நம்ம கேட்டு ஆண்டுட்டு ஒப்பு கொடுத்து நம்ம சகல விதமான பாவங்களை சுத்திகரிக்கிற ஆண்டவராகிய கல்வாரின் தூய ரத்தம் நம்ம பரிசுத்தமாக்கத்தக்கதான தெய்வ மகிமைப்பட்டவளாய் இனி வருங்காலத்தில் நம்மளால் அநேக ஆத்துமாக்கள் நம்மளால் ரட்சிக்கப்படத்தக்கான மகிமை பெற்றவர்களாய் எங்கள் வார்த்தையிலும் செயலிலும் நினைவிலும் தேவ சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக அனுதினமும் ஆண்டோட சத்தம் நம் காதில் ஒலிக்கத்தக்கதாக ஆண்டுக்கு ஒப்பு கொடுக்கும். அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, தகுதியில்லாத பாவிகளா எங்களை நீர் எவ்வளவா நேசித்திருக்கிறீர் என்று சொல்லி நீர் எங்களுக்கு தந்தரில் விலையே மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷமான வேத புத்தகத்தினால் நீ அருளப்பட்ட நித்திய சாத்திய வார்த்தைகளை மட்டுமாய் நாங்கள் தியானிக்கத்தக்கதான கிருபை செய்திருப்பா. அந்த வார்த்தையில் வெறுமையாய் போகாதபடி அப்பா, அந்த வார்த்தை ஆண்டவரை மகிமைப்படிமா எடுத்து திரும்பி வரத்தக்கதாக சகலவிதமான மனம் திரும்புவதற்கும் பரிசுத்தக்கும் ஜீவனும் சாட்சிக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் கேட்கிறவரும் நீ கேட்கப்படுவர்களின் ஆசீர்வாதத்தை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறப்பா. என் அடியானை தகுதிப்படுத்தி என் ஆய்வில் உமது வார்த்தையை வைத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. அப்பா, ஒவ்வொரு மக்களும் உமக்காக அர்ப்பணிக்கப்படத்தக்கதாக ஆண்டவரே தாவீதை போல ஆண்டவரே நான் கட்டளையிட்டதான் அவன் செய்வான், அவன் எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்க நான் நற்சாட்சி பெறத்தக்காத தேவ மகிமை பெற்றவர்களாய் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை போற சமூகத்தில் நாம் வருங்கும் போது அப்பா, நாங்கள் பரிசுத்தமும் உமக்கு ஏற்ற பரிசுத்தராகவும் நாங்கள் ஜீவனுள்ள அவன் சாட்சியாக வாழத்தக்கதாக இந்த அருமையான வேலையை ஒப்பு கொடுக்கிறப்பா. ஒவ்வொரு அப்பா அது கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பத்தின் ஆசிரியர் குறைகள் உண்டு ஆண்டவரே, ஆனாலும் எங்க குறைகளை ஆண்டவருக்கு சொல்லும் பொழுது அது மகிமையிலே அவர் நிறைவாக்கொண்ட நம்பிக்கையோடு ஒவ்வொரு குடும்பத்துக்கு தேவையானதை நீ சந்தித்து நீ கொடுக்க முடியாம கருத்தில் கொடுக்கிறப்பா. விசேஷமா வார்த்தையின் வல்லமை அறிந்து கொள்ள ஞானத்தின் நாவினால் எங்களை நிரப்புங்கப்பா. நாங்கள் படிக்கும் போதே அப்பா உமது வார்த்தைகளை அறிந்து கொள்ள ஞானம் எங்களுக்கு கொடுக்கப்படட்டுமா. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுத ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி நம்ம திரு வார்த்தைப்படி நாங்கள் கர்த்தருக்கு பயந்து வழியில் நடக்கிற பாக்கியவான்களால் மாற்றப்படத்தக்க இந்த வேலையில ஒப்பு கொடுக்கப்பா. கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதித்து எங்களை முழுவதும் காக்க முடியாது.
வருகிற வார்த்தை அநேக சாட்சிகள் கேட்கறதுக்கு நீ கிருபை கொடுக்கிறக்கா ஸ்தோத்திரப்பா. இயேசு நாமத்தில் உடைய பாதம் வந்து கெஞ்சி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அன்பும் வழிநடத்தலும் சமாதானம் பாதுகாப்பு ஞானம் இன்றும் என்றும் சதா காலம் நம்மோடு தங்கி நிலைத்திருப்போம். ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்ய சாலுவாய் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா.